சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் நியாஸ் ஷரீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக அகமது ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நமது கற்றல் மைய ஆசிரியர் நசீமா பாலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவனையாபுரம் முன்னாள் நாட்டாமை கர்ப்பிணி அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஆர்டிபி காலேஜின் பிரின்சிபல் முகமது மொஹீதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். கூடியுள்ள நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என துவா செய்தவனாக அவனியாபுர வரலாற்றை இளைஞர்களின் முயற்சிகள் மற்றும் பெரியோர்களின் ஆதரவுடன் இயங்கி வரும் நமது ஊரில் சிஸ்டர் அறக்கட்டளை, ஆர்டிபி கலைக்கல்லூரி மற்றும் சைபர் ஹெல்த் நிறுவனம் இணைந்து நடத்தும் மாபெரும் மாணவர்களுக்கான பிரத்யேக கல்வி வழிகாட்டல் மற்றும் சைபர் செக்யூரிட்டி விழிப்புணர்வு முகாமுக்கு வருகை தந்திருக்கும் அனைவர்களையும் வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது சிஸ்டர் அறக்கட்டளை. இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக நமது கற்றல் மையத்தின் மாணவர்களின் நலன்களையும் மற்றும் தனிப்பட்ட மாணவர்களின் திறன்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்குரிய நமது கற்றல் மைய ஆசிரியர்களில் ஒருவரான எம் நசீமா பானு பிடெக் பிஏ ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீது உண்டாகுமாக. மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு தவறும் செய்யவில்லை என்று நினைத்தால் அவர்கள் தன் வாழ்க்கையில் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்து பார்க்கவில்லை என்று அர்த்தம். என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே என்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொன்வரிகளுடன் எனது வரவேற்புரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி எங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான தருணமாகும். கல்வி, திறன் வளர்ச்சி மற்றும் எதிர்கால வழிபாடுகளுக்கான இந்த பயிற்சி முகாம் நம் மாணவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களான சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு வழங்கும் மதிப்பிற்குரிய ஜனாப் நியாஸ் ஷரீப் பிஇ சைபர் ஹில்ஸ் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அவர்களே, மாணவர்களுக்கு டேகிங் கவுன்சிலிங் வழங்க இருக்கும் மதிப்பிற்குரிய திரு ஏடி ஆறுமுகம் எம்எஸ்சி எம்எட் அவர்களே, ஆர்டிபி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருந்து மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்க வந்திருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மதிப்பிற்குரிய ஜனாப் அகமது ராஜா எம்பிஏ அவர்களே, தொகுப்புரை வழங்க இருக்கும் சிஸ்டர் லேர்னிங் சென்டரின் சிகரம் என்றும் அயராத பார்வையிடும் பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய ஜனாப் ஹெச் முகமது அஸ்கர் பி அவர்களே, இந்நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்த இருக்கும் அவனியாபுரம் மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு செயலிலும் கண்ணும் கருத்துமாக செயல்படும் சிஸ்டர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மற்றும் சமூக ஆர்வலர் மதிப்பிற்குரிய ஜனாப் நி ஹாமித் ரசீம் பிடெக் பெட்ரோலியம் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய சிஸ்டர் அறக்கட்டளை செயலாளர்
எஸ். ஷஃபீக் ரஹ்மான் பிகாம் அவர்களே, உங்கள் அத்துணை பேர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக தலைமை உரை ஆற்றுவதற்காக நமது கற்றல் மையம் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை பல தடைகளை வந்தாலும், பல கஷ்டங்கள் வந்தாலும், பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த அளவு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது கற்றல் மைய மாணவர்கள் மட்டும் பயன்பெறும் என்ற நோக்கத்தில் இல்லாமல் நமது ஊரில் மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பயன்பெறும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நமது சிஸ்டர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டி. ஹாமித் ரஹீம் அவர்களை உரையாற்ற வருமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அமனியாபுரம் நாட்டாண்மை அலிபுல் ரஹ்மான் அவர்களை வருக வர என்று வரவேற்கிறோம். இங்கு கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையுடன் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். முதலில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை திடீரென ஏற்பாடு செய்து அதை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய இறைவன் அவர்களும் நன்றி செலுத்தியவனாக, இரண்டாவதாக என்னுடைய தாய் தந்தைக்கு, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு, என்னோடு எப்போதும் தோளோடு தோள் இருக்கும் என்னுடைய சிஸ்டர் தோழர்களுக்கும், சிஸ்டர் கற்றல் மையத்தின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்தியவனாக, இங்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை கொடுத்திருக்கும் ஒவ்வொரு பேரையும் நம்ம சொல்றாங்க, அதில் டைம் எடுக்கும். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் மிகவும் நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இது நம்ம ஊர் எப்பவுமே நம்ம தான் வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்முடைய சிஸ்டர் கற்றல் மையத்தை நாம பல நெருக்கடி மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி நாங்கள் ஆரம்பிச்சோம். இதை ஆரம்பிச்சதோட வரலாறு எப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமே ஒரு 24 வயசு தான் பசங்களுக்கு இருக்கும். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் போல வசூல் பண்ணி இந்த ஒரு கற்றல் மையத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னாங்க. ஆரம்பிக்கும் போது மேடையில என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதை நீங்க கரெக்டா சீக்கிரம் சிறப்பமாக கொண்டு போவீங்களான்னு அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்க அன்றாடம் இதை நாங்க ஃபோக்கஸ் பண்ணி புதுசா என்ன செய்யலாம், எங்களுடைய பர்சனல் வேலைகள் இருக்கும். அது தாண்டி இந்த பொது சமூகத்துக்கு, நம்முடைய ஊருக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம வளர்ச்சி பாதையில கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அனுதினமும் நாங்கள் எல்லாருமே உட்காந்து யோசனை பண்ணி, பல்வேறு நபர்கள் பல்வேறு இடத்தில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நாம் ஒன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நாம நடத்தி கொண்டிருக்கோம் அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். இந்த பெரிய விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய மாணவர்கள் மத்தியில வளர்ச்சி இருக்குதா, நாங்க என்னுடைய கோலை அடைஞ்சிட்டோமா அப்படின்னா அது இன்னும் கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. எங்களுக்கு நாங்க டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிட்டோம், பட் எங்களுடைய கோலை நாங்க இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு வேதனை அப்படிங்கிறது எங்களுக்கு மத்தியிலே இருக்குது. இப்ப எங்களுக்குள்ளே நாங்க ஊக்கப்படுத்த என்ன சொல்றோம், நம்ம இன்னும் நம்மளுடைய கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணல அப்படின்னு. முதல் நாள் ஆரம்பிக்கும் போது நான் கொடுத்த வாக்குறுதி 2030 நம்முடைய அவனியாபுரத்துல இருந்து குறைஞ்சது ஒரு IAS இல்ல IPS ஒரு IRS அதிகாரியாவது உருவாக்கி காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய வாக்குறுதியா இருந்துச்சு. அதை நோக்கி நாங்க போய்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு எந்தெந்த வழியெல்லாம் கிடைக்குதோ அந்தந்த வழியெல்லாம் நாங்க பிடிச்சு போய்கிட்டே இருக்கிறோம். இதற்காக நாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இதற்காக நாங்க எங்களுடைய சொந்த பொருளாதாரத்தை நாங்க இழக்கிறோம். பல்வேறு தரப்பு மக்களை போய் நாங்கள் சந்திக்கிறோம். பல்வேறு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது அரசு அலுவலர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க ஒரு அகாடமி. அந்த மாதிரி அகாடமி எல்லாம் நாங்கள் போய் நேரில் போய் சந்திச்சு நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை எப்படி நம்ம ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வரது அப்படிங்கிறத நாங்கள் யோசனை பண்ணுவோம். இது எதுவுமே 100% சோசியல் சர்வீஸ் பிசினஸ் நோக்கத்தில் இல்லை. இவ்வளவு விஷயம் நாங்கள் பண்ணி
எங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருடல், இன்னும் நம்மளுடைய கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணலை அப்படின்னு. கல்வியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே கல்வி கிடைச்சிருச்சு. இப்போ என்னுடைய இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னுடைய தந்தை வந்து அவங்களுக்கு சரியா கல்வி கிடைக்கல, வெளிநாடு போயிட்டாங்க. ஒரு விசா எடுத்துட்டு போறதுக்கே அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு போனாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், பெற்றோர்கள் தான் வந்துருக்கீங்க. ஆனா என்னுடைய தந்தை என்னை படிக்க வைத்தார். எனக்கு வேலை கிடைச்சு, எனக்கு குவைத்ல இருந்து அவங்க விசா அனுப்பி இங்கேருந்து போகக்கூடிய கார் செலவும் கம்பெனி தான் இருக்குது, ஃபிளைட் செலவும் கம்பெனி தான் இருக்குது, எல்லாமே கம்பெனி தான் இருக்குது. இப்ப ஒரு தலைமுறை மாற்றம் எப்படி நடந்தது? அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு தலைமுறை மாற்றம், கல்வியோட அருமை தெரிஞ்சதுனால தலைமுறை மாற்றம் நடந்துருச்சு. ஆனா அதிகாரம் நமக்கு கிடைச்சிச்சா அப்படின்னா அது கேள்வி. அதிகாரம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம முழு விடுதலை அடைய முடியும். அதிகாரம் இல்லைன்னா நீங்க படிச்சுட்டு போவீங்க, எல்லாரும் படிப்பீங்க, சம்பாதிப்பீங்க, படிச்சுட்டு போவீங்க, உங்க குடும்பத்தை பார்ப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்க. ஆனா நீங்க வாங்கக்கூடிய பால் விலையோ டீசல் விலையோ தீர்மானிக்கக்கூடியவே வேற ஒரு இருப்பான். அந்த தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம தான் எப்போ போவோம்? அது நம்ம சுத்திக்கணும்ல. இன்னைக்கு அவனையாபுரத்தை பொறுத்தளவுக்கு பொறியாளர்கள் அப்படிங்கிறது அதிக பேர் வந்துருக்கீங்க. பிகாம் படிக்கக்கூடியவங்க யாரை எடுத்தாலும் பிகாம் தான் இருக்கும். பட் நம்ம என்ன சாதிச்சிட்டோம்? என்ன நம்மகிட்ட என்ன பவர் இருக்குது? பவர் நம்ம கிட்ட இருக்குதா? எல்லா கம்யூனிட்டியும் தான் நான் சேர்த்து கேட்கிறேன். ஒன்லி நான் முஸ்லீம் கம்யூனிட்டி மட்டும் பேசல. அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் கம்யூனிட்டியும் சரி, முஸ்லீம் அல்லாத கம்யூனிட்டியும் சரி, எல்லாருக்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடியது நல்லா படிங்க, நல்ல அதிகார பதவிக்கு போங்க. நமக்கு சில விஷயங்கள் ஒரு நெருடல் நடந்திருக்கும். ஒரு இடத்துக்கு போயிருப்போம், ரேஷன் கடை போயிருப்போம், நம்ம அங்க வந்து நம்ம முகசூலிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நீங்க அதிகாரத்துக்கு போயிட்டு நீங்க எப்படி அதை நீங்க அதை எப்படி தீர்வு காண வர போறீங்க? அதை நீங்க நம்ம யோசிக்கணும்ல. அப்போ நம்முடைய முழு நோக்கம் என்பது வெறுமன ஒரு பிகாம் படித்தோம், ஒரு பிஎஸ்சி ஐடி படித்தோம், ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போனோம், நம்ம அத்தா அம்மா பார்த்தோம், நம்ம அப்பாவை பார்த்தோம், நம்மளுடைய குடும்பத்தை பார்த்தோம், அடுத்த தலைமுறையை படிக்கிறதுக்கு பார்த்தோம். இது மட்டும் கிடையாது. நல்லா இங்க வந்துக்கூடிய பெண்மணிகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க கையில பவர் வரணும். அப்படி வரல அப்படின்னா நீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போறதுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது தான் சிஸ்டர். எங்களோட நோக்கம் ஒன்லி டியூஷன் சென்டர் நடத்திக்கிட்டே ஏதோ வந்தோம், இது புத்தாது பண்ணோம், இப்படி கிடையாது. அப்போ நமக்கு அதிகாரம் தேவை. இப்போ ஏன் நம்ம ஆர்டிபி காலேஜ் சைபர் யூஸ் பண்ற கம்பெனியோட நம்ம இணைஞ்சு செய்யறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் நமக்கு அரசு அதிகாரம் இருந்தாலும் தேவைப்பட்டாலும் தனியார் துறையிலையும் சரி, நம்முடைய சொந்த அறிவை பயன்படுத்தி இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். அதுக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். கல்வி மட்டும் தேவையில்லை, தனித்திறன் வேணும். அப்ப நீங்க ஒரு கம்பெனியோட அவங்க என்னென்னலாம் சொல்லி தராங்க அதெல்லாம் கத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ ஆர்டிபி காலேஜ் அவங்க வந்து இதுக்காக இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்ம ஏன் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் பண்ணோம்னு. இதே மாதிரி முஸ்லீம் பிள்ளைகள்லாம் அந்த ராஜகிரி சைடுல இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப புவரா இருக்கிறாங்க, லோவா இருக்கிறாங்க. இந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆர்டிபி காலேஜ். அவங்கள நாங்க போய் சந்திச்சு நம்மளை அழைச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நம்ம போய் சந்திச்சோம். அவங்க காலேஜ் முழுக்க சுத்தி காட்டினாங்க. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், கோல்ஸ் எல்லாத்தையுமே நம்மள்கிட்ட சொன்னாங்க. எல்லாமே வேகத்தக்கது தான். நம்ம இப்ப எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ அது எல்லாத்தையும் அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியே முயற்சி பண்ணி இன்னைக்கு நமக்கு ஒரு நிலையத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த கல்வி நிலையங்கள்லாம் சாதாரணமா வந்ததா கிடையவே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கல்வி நிலையங்கள்லாம் சும்மா இந்த ஸ்கூலு டம்மியா, அந்த ஸ்கூலு அது இப்படி நம்ம பேசிட்டு போறோம். ஆனா அது பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது இல்லை, அது மிகப்பெரிய உழைப்பு. அந்த உழைப்புக்கு யாருமே ஈடுபடுத்த முடியாது. ஒரு சென்டர் உருவாக்குறது மட்டும் நோக்கம் இல்லை, அதை நம்ம உருவாக்கி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது, அந்த பிள்ளைகளை டெய்லி நம்ம மானிட்டர் பண்றது, அந்த பிள்ளைங்களோட செல்ஃப் அச்சீவ்மெண்ட் அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்றது எல்லாம் மிகப்பெரிய விஷயம். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோர்வையா பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்று செய்ய வரும்போது தான் ஒரு 5 பேர்ல சேர்ந்தாதான் ஒரு டை. அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நம்ம அதை வந்து ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். அந்த அடிப்படையில சேர்ந்திருக்கிறோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புறோம். உங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே எங்கிட்ட நீங்க டவுட்ஸா இருந்தாலும் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப செலக்டிவா எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்க நன்றா தெரிஞ்சுக்கோங்க, பெற்றோரும் சரி. இந்த வந்திருக்கக்கூடியதுல இருந்து நீங்க ஒரு IAS ஒரு IPS நீங்க உருவாக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. பேசுறது பிரச்சனை இல்லை, உருவாக்கலாமா? இல்ல வரல, நாட்டாம உட்கார்ந்து இருக்கிறாங்க.
கை தூக்குங்க. யார் ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்க போறாங்க? 1 2 3 பெண் பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? பசங்க 4 5 6. இவங்க எல்லாத்தையும் தனியா நோட் பண்ணிக்கோங்க. பேர் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. எல்லாமே அவங்க அதை நோக்கி நம்ம போகணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், சிஸ்டர்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ், இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே கோச்சிங் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாமே முழு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க உங்களுடைய வளர்ச்சி தான் என்னுடைய வளர்ச்சி. எங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு எல்லாம் அவங்கவுங்க செட்டில் ஆகி போற அளவுக்கு எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக உழைக்கக்கூடியது உங்களுக்காகவும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்காகவும் தான். உங்க ஊர்ல இருந்து நாங்க எல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம், உங்களுடைய சகோதரர்களா. அதனால நமக்கு நம்முடைய ஜமாத்தும் நமக்கு சப்போர்ட்டா எல்லா விஷயத்துல இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதே மாதிரி பெற்றோர்கள் நீங்களும் சப்போர்ட்டிவா இருக்கீங்க. ஆர்டிடி காலேஜ், சைபர் ஹில்ஸ் போன்ற அனைவரும் நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எல்லா விஷயத்திலுமே நீங்க உறுதுணையாக இருந்தால் நம்ம கண்டிப்பா நிச்சயமா நம்முடைய கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். 2030க்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஆவணியாபுரத்திலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவது நம்ம உருவாக்கணுங்கிற அந்த கோல்ல, எங்களுடைய கோல்ல நீங்களும் வந்து இணைஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். அந்த வெற்றிக்கு உண்டான அனைத்து கிரெடிட்ஸ்களும் நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க ஒருவேளை ஜெயிச்சு வந்தீங்கன்னா நாங்க ஒரு ஓரமா நின்று ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஆட்களாக மட்டும் தான் நாங்கள் எப்பவுமே தவிர்த்து உங்களுக்கு உண்டான அந்த அதிகாரமும் அந்த புகழும் அந்த மக்கள் செய்யக்கூடிய அந்த எண்ணங்களும் எல்லாமே உங்களை தேடி வரும். அதுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை பண்றேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளில் மற்றும் ஐடி நிறுவனங்களில் இணைந்து பணியாற்றிய சைபர் ஹில்ஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து இன்டர்நெட்டின் டார்க் சைட் என்ன மற்றும் இதில் உள்ள வேலை வாய்ப்பு பற்றி தகவல்களை நம்முடைய பகிர்ந்து கொள்ள இப்பொழுது நம்முடன் சைபர் ஹில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் அகாடமி கோஆர்டினேட்டர் ஆன மிஸ்டர் நியாஸ் ஷரீப் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தங்கள் முன் உரையாற்ற அழைக்கிறேன். Thank you for the wonderful session. Hamid sir சொன்னார் நீங்கள் நிறைய ஐஏஎஸ் உருவாக போறீங்க. எனக்கு என்னுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் நிறைய சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் உருவாக போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுமா? உயர்கல்வி வழிகாட்டுதல் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எத்தனையோ ஏரியாவை ரீச் பண்ணோம். ஆனால் இங்கே வந்திருக்க பீப்புள்ஸ் உண்மையிலேயே அந்த உயர்கல்வி வேணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக வந்தீங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த கல்வியில் அச்சீவ்மெண்ட் அடைவீங்க. அதுக்கான வழிகாட்டுதலை தான் முதல் சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்தடுத்து வர சொல்ல போகிறவங்க உங்களுக்கு நிறைய துறைகளுடைய முக்கியத்துவங்களை அவங்க பேச போகிறாங்க. சரி, நான் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். எங்கிருந்து வந்துச்சு இந்த சைபர் செக்யூரிட்டிங்கிற இந்த வேர்ல்டு அப்படின்னா, நீங்க எல்லாம் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை இதில் நீங்கள் இருந்திருக்கீங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஓடிபி கேட்டாங்க, எங்கள் பேங்க்லேருந்து பணம் இழந்துருச்சு அப்படிங்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இதில் நீங்களே அனுபவத்தில் இருக்கா? இல்லை எங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி ஒரு லிங்க் வந்துச்சு, அதை கிளிக் பண்ணோம், அதனால என்னுடைய பேங்க்லேருந்து பணம் இழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். ரொம்ப நேரம் நான் இங்கேருந்து பேச போகிறதில்ல. சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல போட்டு காட்டி அது மூலயமா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்போனால் இந்த கையில் இருக்கே இந்த செல்ஃபோன் இதுதான் இப்போ உலகமாக இருக்கு இல்லையா? எல்லாரோட கையிலையும் சார்ஜ் போட கூட அவங்க வர்றதில்லை. 20% கீழே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபோன் கம்பெனியே சொன்னாலும் நம்ம அதை அந்த 1% வரைக்கும் அதை கடைசியாக சாக வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் சார்ஜ் போடுறோம். ஓகே, அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஃபோன், அதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது என்ன? வெறும் ஃபோன் கால்காக அதிகமாக யூஸ் பண்ண போகிறத தாண்டி இன்டர்நெட், நல்ல இன்டர்நெட் இருக்காங்கிறத பார்த்து தான் நம்ம வாங்குறோம் இல்லையா? ஹேங் ஆகக்கூடாது, நான் யூஸ் பண்ணும்போது நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ரைட்,
நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஃப்ரண்ட் end. முன்னாடி என்ன நடக்குது இன்ஸ்டாகிராமில், முன்னாடி என்ன நடக்குது வாட்ஸ்அப்பில் அப்படின்றது. ஒரு ஹேக்கர் உங்கள் ஃபோனுக்குள்ளே நுழைஞ்சு உங்களோட இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணி உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராமையோ உங்களுடைய வாட்ஸ்அப்பையோ உங்கள் ஃபோன் நம்பர்ஸையோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையோ எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக முடியும். இதுதான் இன்டர்நெட்டோட டார்க் சைட். சரி, இன்டர்நெட்டோட டார்க் சைடில் என்னெல்லாம் நடக்குது, நீங்கள் இதுலேருந்து எப்படி உங்களை பாதுகாக்கலாம்? ஒரு ஸ்கேமுக்கு இன்னொரு ஸ்கேம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளை முடிஞ்சளவு எப்படி பாதுகாக்கலாம், இதில் எப்படி நம்மளுடைய கல்வியை வளர்த்துக்கலாம், இதில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதை எங்கே படிக்கலாம், இதுக்கு என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத நேரம் குறைக்காக நம்ம சீக்கிரமாகவே இதை பார்த்து முடிச்சிடலாம். சரியா? நான் உங்களோட ஒரு கீழே வந்துட்டே நான் பேசிடுறேன். ஓகே, அந்த ப்ரொஃபைலை நீங்க பப்ளிக்கா வச்சிருக்கீங்களா இல்ல பிரைவேட்டா வச்சிருக்கீங்களா? ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், உங்க பேஜ் யாரா இருந்தாலும் பார்க்க முடியுமா? இல்ல நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? இல்ல யாரா இருந்தாலும் ஃபாலோவர்ஸ் அதிகமான போதும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம்ன்றத அடுத்து பார்க்க ஒரு பேஸ், ஒரு போட்டோ, ஒரு 20 செகண்ட் உங்களோட வாய்ஸ், இதெல்லாம் எனக்கு போதும். ஒரு 3 மணி நேரத்துலேயே எடுக்கிறேன். உங்களோட ஒரு போட்டோ தான் போதும். நீங்கள் அசைய கூட வேணாம். இல்லை எனக்கு வீடியோ கிடச்சிச்சுன்னா இன்னும் பெட்டர். 20 செகண்ட் போதும். 20 செகண்ட் வீடியோ வித் வாய்ஸ். நீங்கள் என்ன மாடுலேஷனில் பேசுறீங்க, எத்தனை நேரம் செலுத்துறீங்க, எப்படி நீங்கள் அசைக்கிறீங்கிறத ஒரு 20 செகண்ட் எனக்கு ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் படமே எடுத்துரும். ஒரு மூவ்மெண்ட்டுமே எடுக்கப்படும். இன்ஸ்டாகிராம்ல சேவ் பண்ணலாம். ஒரு ஹேக்கர் உள்ள வந்துட்டாங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு பேஜ் இருக்கும். அதை ஹேக் பண்ணா உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் வந்துடும். நீங்க எல்லாம் போறீங்க வரீங்க. ஸோ அதில் லாஸ்ட் தான் ஃபிஷிங். ஃபிஷிங் அப்படின்னு சொல்றீங்க. காலத்தில் கேட்கறது ஃபிஷ் அப்படின்னு மீன். அது அர்த்தமே அதுதான். மீன் மூடி போட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு படிப்புல நானும் இப்படிக்கலாம், நீங்க இப்படிக்கலாம். அவ்வளோ சர்வே எடுத்ததில்ல. யோகத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இடம். இப்போ வரைக்கும் வெறும் 2025 30 லட்சம் பேருக்கு இந்த சைபர் கிரைமில் ரிப்போர்ட் வருது. 30 லட்சம் பேர் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கோம், எங்களோட ஃபோட்டோஸ் கிடைச்சு அப்படின்னு சைபர் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் போன வரைக்கும் 30 லட்சம் ஓகே. இதுல இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணது வெறும் 2020 ரிப்போர்ட் மட்டும் நம்ம பேசுவோம். 1 இயர் ரிப்போர்ட் பண்ணலாம். இது நடந்துட்டு 2007 சைபர் அட்டாக் நடந்துட்டாங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 120 கம்பெனி ஆவரேஜா ஒரு சைபர் அட்டாக் கம்பெனிக்குள்ள நடந்தது அப்படின்னா ஒரு கம்பெனி டார்கெட் பண்ணாங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் இல்லாமல் வெளியே போகுது. ஒரு கம்பெனி டார்கெட் பண்ணா 50 லட்சம் ரூபாய் ஆவரேஜா 120 கம்பெனி அதை எவ்வளோ எடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இந்த ரெண்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ரெண்டுல அந்த ஏமாற்ற போகிறோம் கொள்ளையாவது கேட்போம், இல்லை ஃபோன்ல பேசிட்டா நேரில் வந்துருமா இந்த விஷயம் இருக்கு எங்க இருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த விஷயம் வித்தியாசம். சோசியல் இன்ஜினியரிங்கிறதுனால நம்ம கூடயே பழகிருப்பாங்க வச்சுருப்பாங்க. நம்ம வந்து டேட்டாஸை வாங்கிட்டு என்ன உங்கள் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா ஹேக்கர்ஸ் அப்படின்ட்டாங்க. கூடயே பழகிற மாதிரி இருப்பாங்க. உங்கள் வேலை என்ன ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்களே உங்களோட பாஸ்வேர்டு என்ன இருக்கும் அப்படின்னா அதில் மிஸ்ஸிங் ஆஃப் யுவர், அதாவது உங்களுடைய குழந்தைகளோட பேர் ஆரம்பிச்சிருக்கும், இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இல்லை உங்கள் குழந்தைகளோட டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் எப்படி வச்சுருப்பீங்க, இந்த கீழே வைக்க பார்க்கும்போது ஈஸியாக என்னெல்லாம் போட்டு ஒரு 50 பேட்டர்ன் இருக்குது. ஹேக்கர்ஸை நம்மளுக்கே ஒரு 50 பேட்டர்ன் இருக்குது. அதுக்குள்ளே தான் அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேட்டர்ன். அவங்களுக்கு எஸ் மாதிரி செட்டு போடுறது, ஸ்டார் மாதிரி போடுறது இல்லையா?
ஒய்ஃபை ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. சில கைக்கான ஒய்ஃபை ஃப்ரீயாக ஓப்பன் ஒய்ஃபை அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஏர்போர்ட் மூலிமா அந்த இடத்துலாம் ஃப்ரீ ஒய்ஃபை நமக்கு தெரியும் ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது. ஆனால் அது உண்மையே ஏர்போர்ட் தான், அது உண்மையே அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான், உண்மையே ஸ்டாஃப் வந்து தான் ஸ்டாஃப் சொல்லுறா அப்படிங்கிறத நார்மல் பீப்புள்ஸாக முடியாது. ஏன்னா அது வேறு அப்படி தான் கிரியேட் வச்சுருக்கோம். அது நம்ம வீடியோ வச்சுருக்கேன், அது மாதிரி எப்படி அது ஒரு ஆகும், எப்படி ஒய்ஃபை மூலியமாக உங்களுடைய ஃபோனை இல்லை உங்களுடைய லேப்டாப்பை அவங்களுடைய வசதி கொண்டு வர்றதுன்ற ஒரு 30 செகண்டில் கிடைக்கும். 30 செகண்டில் நடக்கும். If you not cover water, please bear it down. This is why on the video we shot now, if you go to the white camera, if you do maybe, in the right broadcast and the free Wi-Fi, you are connected to the top of the table, you will know the water. Not coming, not getting the connection. You're going to go right here, from the phone. Into the password. Now you can see the video, you will see that right here from the computer, this is one very small right now. அவர் வச்சு நேம் செட் பண்ணி அதை ஹாட்ஸ்பாட்டாக வச்சுருவோம். ஃபோனில் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிங்களா? ஃபோனில் இருக்கிற இன்டர்நெட் இன்னொரு ஃபோன் என் ஃபோனில் யூஸ் இன்டர்நெட் யூஸ் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நேம் வரும் இல்லையா? அப்போ அந்த நேரம் ஒரு நேம் கிரியேட் பண்ணி நீங்கள் ஓப்பன் நீங்கள் இந்த வீடியோ ஏரியா போகும்போது இது பண்ணி உங்களை லாகின் பண்ணணும். அது என்ன லாகின் பண்ணலாம் அதுதான் காரணம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, அது ஏதோ போயிடுச்சு, இதோட டிவைஸ் வந்துருச்சு. ஆனால் நெட்வொர்க் கனெக்ட் ஆகாது, சும்மா கம்மி. ஆனால் இந்தியா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அங்கே வந்து ஆக்சஸ் இருக்காது. சரி நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லை, நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க கிடைக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், சமாளிச்சு போயிடுவோம். ஆனால் பார்த்தா இந்த டாக் சைட் ஆஃப் இன்டர்நெட் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களோட மெயில் ஐடியே அடிச்ச அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வாங்க அளவுக்கு மெயில் ஐடிஸ் இந்த ஏஜ் இருக்கிற மெயில் ஐடிஸாக ஒரு மெயில் ஐடி, அந்த பேர் மெயில் ஐடி, அவங்களோட ஏஜ், டேட்டா, ஃபோன் நம்பர், இது $5 ஒரு டாலர் $400 உங்களோட டேட்டா வாங்கினா $400 கொடுத்து வாங்குறதுக்கு கடைசி நமக்கு திடீர்னு எப்போ மெயிலில் இந்த மெசேஜ் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் நான் எஸ்பி காலேஜ் எஸ்பி வாங்கினே எங்கள் அம்மா சொல்லணும் என்ன சொல்லணும் எங்கள் நாங்கள் சொல்லணும் போனதே கிடையாது. அவங்களுக்கு வரும், ஏன்னா அவங்க எங்கேயாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது எங்கேயாவது போயிருக்கும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது ஹேக் ஆகிருப்பாங்க, அவங்களோட ஃபோன்லேருந்து போயிருக்கோம். தடுக்க முடியாது, ஆனால் நம்மளை பாதுகாக்கணும். சரியா? அது மாதிரி சோசியல் மீடியாவுடைய சேஃப்டி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இது வச்சுனாலும் அது ப்ரைவேட்டாக வரீங்க. ஸோ உங்களோட லைஃப் லொக்கேஷன் எப்போவுமே இதிலே ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் நான் இருக்கவே கூடாது. என் தொடக்கம் போயிட்டு நீங்கள் போகிறது பிரச்சனை அது கூட நமக்கு சொல்கிறோம் என்ன பண்ணாங்க. ஆனால் அங்கேயே எடுத்துகிட்டு நான் இதுதான் இருக்கேன் இதெல்லாம் ஒரு வளர்த்துருக்கேன் போகிறது அது வேற அடுத்தடுத்த வளர்த்துக்கு அது கொண்டு வரும். நம்ம ஒரு லொக்கேஷன் அப்படி மாதிரி போச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவாக அவர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது ஹேக்கருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களை அக்சஸ் பண்ணுறது, உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏதாவது அப்படி ஒரு ஹேக் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எதையும் கிளிக் பண்ணாமல் வைக்காமல் அந்த ஒரு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்துட்டு அனிமேட்டாக ஒரு நேமில் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண பண்ணுவீங்க, உடனே இந்த பணம் கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது மெசேஜ் வந்துருச்சுன்னா எதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் பேக் வந்துட்டு நாங்கள் சொல்லி கிளிக் பண்ணிட்டு அதே நம்பர் பிளாக் பண்ணி போயிட்டு அவ்வளோதான். இது என்ன சொல்கிறோம், மொபைல் இன்டர்நெட் சேஃப்டி அப்படின்ற விஷயம் பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் நம்புறேன். ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அது என்ன ப்ரொடியூசர் இருக்குன்றத முதல்ல பாருங்க. நான் டவுன்லோட் பண்ணது ஒரு கால்குலேட்டரா, நான் டவுன்லோட் பண்ணது ஒரு கால்குலேட்டரா வந்து என்னோட கான்டாக்ட் அக்சஸ் ஃபிளாஷ் லைட் சாஃப்ட் ஃபிளாஷ் லைட் நம்ம தான் தெரியும். சரி அதெல்லாம் இருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணுறான் அவன் என்னோட கேலரியோட அக்சஸ் செய்யறான். அவனுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அவரை இந்த
இந்த மாதிரி ஃப்ரீ ஆப்ஸ் கொடுத்து உங்களோட டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு ஹேக்கர்ஸ் இந்த வழியிலையும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதால சொல்கிறோம், எந்த ஒரு ஆப்போ பெருசுன்னா இது தேவையா பார்த்து வெளியே போயிருக்கு. இப்போவும் கூட வீட்டுக்கு போயிட்டு உங்களோட ஆப் ஸ்டோரில் அப்ளிகேஷன் மேனேஜர் இல்லையா, அது வந்து ஒரு ஆப்பாக கிளிக் பண்ணிருக்கு. அதுக்கு இந்த பெருசு தேவையா, ஃபோட்டோ ஆப் இருக்குது, ஓகே கேமரா, அதுக்கு கேமரா அக்சஸ் கொடுத்தா பரவாயில்ல, அவனுக்கு கான்டாக்ட் அக்சஸ். அப்படி ஒரு புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அதுக்கு கிடையாது எல்லாத்துக்கும். ஸோ எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுறது ஏன் அடிக்கடி அப்டேட் பண்ணாங்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னால் அவங்க சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன வகுப்புகள் வச்சுருவாங்க. அந்த மூலயமா ஹேக்கர்ஸ் வர பார்ப்பாங்க, நீங்கள் யாரோ வந்து ஒரு தவறு நடக்குது அப்படின்னு எப்பவுமே இந்த வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு தடவை அப்டேட் ஆகும்போது சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறும். ஓகே அதனால் அப்டேட் ஆச்சுக்கலாம், ஆனால் எந்த ஆப்ஷனுமே மாறாது, பட் அப்டேட் கேட்கும். அது வந்து இந்த மாதிரி ஒர்க் யூசர்ஸ் மட்டும் நீங்கள் ஆப் ஸ்டோரில் போனீங்கன்னா கீழே ஏன்னா அப்டேட் பண்ணிக்கலாம், கீழே வந்து ஒர்க் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அப்டேட் கேட்க. நான் சொல்ல ஸ்க்ரீன்லாம் இப்போ எல்லாரும் தெரிஞ்சு எப்படிலாம் வரையணுமோ அந்த ஒரு செட்டப் பண்ணி இதில் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஓகே சரி, இதெல்லாம் ஓகே. ஒரு 4 கான்டெக்ட் இருந்துச்சு, இப்போ இதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. நான் உள்ள வந்ததுலேயே ஒரு விஷயம் சொன்னேன், உங்களோட ஒரு 20 செகண்ட் வீடியோ அண்ட் வாய்ஸ் வித் வாய்ஸாக இருந்துச்சுன்னா என்னால் ஒரு என்டையர் மூவியை கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா. அந்த டெக்னாலஜி பேர் வந்து டீப் ஃபேக். டீப் ஃபேக் டெக்னாலஜி 2020 வரைக்கும் 12,03,000 டீப் ஃபேக் வீடியோஸ் வந்துருக்கு. என்ன டீப் ஃபேக் வீடியோஸ்? யார் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தா ஒரு பேஸை அப்படியே வேற ஒரு பேஸாக போட்டு வாய்ஸ் மாற்றி பேசுறது, சும்மா ஃபன்னுக்காக கிரியேட் பண்ணிட்டு பார்க்குறோம். யாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, ஆக்ட்ரஸ் மாதிரி, இல்லை டொனால்ட் ட்ரம்ப் தமிழில் பேசுகிற மாதிரி. ஏஐ டெக்னாலஜி அதில் இந்த டீப் ஃபேக்ங்கிறது தான் எக்ஸாக்டாக அந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணக்கூடிய டீப் ஃபேக். ஓகே, அதில் டீப் ஃபேக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது ஜஸ்ட் லிப் சிங்கிங் மட்டும், லிப்போட மூவ்மெண்ட்டை மட்டும் பார்க்குற மாதிரி ஸ்டார்ட் ஆனது. Second youngest son. He suggested it came out of nowhere. What we subsequently learned is it may have come from the former president or his legal team acting in bad faith. This is a deep-fake example of what is possible with powerful computer editing. It took around 72 hours to create this example from scratch using extremely powerful GPU. It could be improved with more computing time, but 90% of people cannot tell the difference. Okay. பேசுறது நம்ம புரிஞ்சுக்க விஷயம். ஆனால் அந்த லிப்ஸ் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ தான், ஒரே ஆள், ஒரே ஃப்ரேம், எல்லாமே ஒன்று தான். இதில் அவர் ஒரு நியூஸ் வாசித்து விட்டுட்டார். ஜஸ்ட் அவரோட லிப்போட மூவ்மெண்ட்டை மட்டும் இதுதான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ வீடியோவில் கொடுத்தோம்னா அவரோட லிப்ஸிங்கிங்கை மட்டும் அதை வாசிக்கிற மாதிரியே மாற்றிடுச்சு. அப்போ இந்த ஒரு சின்ன டெக்னாலஜி வச்சு அவரை நம்ம என்ன வேணாலும் பேச வைக்கலாம். நான் வந்து கிரியேட் பண்ணேன் நேற்று, சும்மா டொனால்ட் ட்ரம்ப் வச்சு தமிழில் அவங்கள்ட்ட பேச வைக்கலாம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். அது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாகிடுச்சு, பட் அது நீங்கள் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கே சோசியல் மீடியா இருக்க பர்சன்ஸ்க்கு தெரியும். கரெக்ட்? இது ஃபுல்லாக ஃபேஸவே சேஞ்ச் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறாங்க. அது மூலம் எப்படி ஹேக் நடக்குது, ஜஸ்ட் ஒரு 20 seconds. Keeper, a former hacker who's now a cyber security operative. AI is so easy to use, he says. All you need to do is follow the tutorials. People are non-technical. You just see the video and you follow them. You do it, you know. And they only show you, like what kind of thing that you did, like a picture of someone else, or a voice of someone else, maybe like 20 seconds or 30 seconds. He gets to work. Within minutes, he's blended my image with Hollywood actors Bruce Willis and Jason Statham.
The enormous power of AI to manipulate audio and video mean that a team of scanners based in a remote corner of Southeast Asia can now communicate directly with victims on the other side of the world in a language that they don't speak. مرحبا بكم. من فضلك أرسل لي بعض المال أحتاجه بشكل عاجل جدا. சின்ன கிளிப் தான். அவர் பேச அப்படியே மாறுறதை பார்த்துருக்கீங்க. கொஞ்சமாக அந்த தாடை வாயெல்லாம் மாதிரி இருக்கும். வேற ஒரு பேஸாக கிரியேட் பண்ணாங்க. அடுத்த ஒரு தாடி மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அவர் வாய்ஸே மாற்றி அவருக்கு என்ன வேணுமோ ஐ நீட் சம் மணி அப்படின்றது அவர் தாய்லாந்து பாஷையில் பேசியிருக்காரு. ஸோ கீழே என்ன வந்துச்சுன்னா ஐ நீட் சம் மணி வெரி அர்ஜென்ட் அப்படின்னு. ஹேக்கர்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி கியூரியாசிட்டி இதை தான் கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பேசி இந்த வீடியோஸ் ஒரு மெசேஜ் வந்துச்சு தப்பிச்சனாலும் இந்த வரைக்கும் தெரிஞ்சுருக்கோம். லிங்க் வந்தால் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்காச்சு. இந்த மாதிரி வீடியோ கால் வந்துருச்சுன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியோட சிஇஓவே உங்களுக்கு கால் பண்ணி ஹாய் நான் தான் பேசுகிறேன், உங்கள் சீக்கிரமாக ஃபைனான்ஸ் கம்பெனியை கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு லேக்ஸ் அனுப்பிவிடு, நான் ரொம்ப அர்ஜென்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோனில் சொல்லியிருந்தா மறுபடியும் அவன் நேரில் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணிட்டா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம். வீடியோ கால்லேயே வந்து பேசுகிறாரு. நம்ம சார் தான் கேட்குறாரு அப்படின்னு ஃபினான்ஸ் எடுத்தீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் சொல்கிற அக்கௌண்ட் வந்து காசு போக முடியும். இது இப்போதைக்கு கிரியேட் ஆன சின்ன டெக்னாலஜி தான். இன்னும் அக்யூரேட்டாக கொண்டு வந்துருக்காரு. பெய்டு ஆப்லாம் வாங்கணும் அப்படின்னா பே பண்ணி 10,000 ரூபா ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்லாம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்படி இருந்துச்சுன்னா அவரை ரொம்ப அக்யூரேட்டாக கிரியேட் பண்ணிருக்கு. இதில் கூட கொஞ்சம் அந்த அசைவுகள்லாம் லேசாக கண்டுபிடிக்கலாம் தெரிஞ்சவங்க. ஆனால் அதுக்கடுத்து ஒரு டெக்னாலஜிலாம் இது எதுவுமே கண்டுபிடிச்சிருக்காது. ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அசைவுகள் இருக்குன்னா அவங்களுக்கு இங்கே வச்சிருந்தாலும் அது அப்படியே இருக்கும். இந்த பக்கம் திரும்பினாலும் அது போயிருக்கும். திரும்பி இருக்கும்போது அது அங்கேயே இருக்கும். ஸோ ரொம்ப ரியாலிஸ்டிக்காக கிரியேட் பண்ணுவோம் அதே. ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்ம எப்படி அப்போ பாதுகாக்கிறது நம்ம பிள்ளைகளை? இதில் என்ன இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான படிப்பு வந்துருக்கு, அதை எங்கே படிக்கலாம், இதில் என்ன நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், அதை யார் சொல்லித்தர்றா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். சரியா? அப்போ இந்த டீப்லேக் இன்சிடென்ட் மூலமா ஒரு 4 முக்கியமான இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு ஐஃபோன் ஸ்கேம் மிஸ்டர் பீஸ்ட்னு ஒரு யூடியூப் சேனல் இருப்பார். அவர் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நடக்குது, கிளிக் பண்ணுங்க அவங்க எல்லாரும் ஐஃபோன்னு சொல்லி அதில் ஒரு ₹1,00,000 கட்டுங்க, பரிசு விருப்பம் மட்டும் ஐஃபோன், பேலன்ஸ் ஒருலாம் $1,00,000 ரிட்டர்ன் அப்படின்ற. பட் அது ஸ்கேம். அவரோட ஃபேஸ் அண்ட் வாய்ஸை வச்சு கிரியேட் பண்ண டீப்லேக் வீடியோ. அந்த மாதிரி நம்ம ரீல்ஸ்லேயே பார்க்குறோம். செலிபிரிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. நான் சொன்ன அந்த சிஓ வாய்ஸ் ப்ராடக்ட் வந்து ஜெர்மனியில் நடந்த ஒரு விஷயம். அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அண்ட் தென் பாலிட்டிக்ஸில் இருக்கிற ஒரு பர்சனை எடுத்து அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஃபேக் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது. ரைட்? ஸோ இவங்க முதல் அட்டாக் பண்ணுறது ஆப்வியஸ்லி பணம் இருக்கிறது தான். அதுதான் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங், கவர்மெண்ட் அடுத்த லெவலில் இருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோன் கம்பெனிஸ், டெலிகம்யூனிகேஷன். ஏன்னா அங்கே உங்களுடைய நேம் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அங்கே. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா. ஏன் ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய ஃபுல் ஹெல்த் டீடைல்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கேம் டீடைல்ஸ் அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு பண முதலீடு கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி லிங்க்ஸ் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? பரவாயில்ல, நமக்கு இந்த நோய் இருக்குது, நீங்கள் குணமுறை பண உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லி வேகமாக கிளிக் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆர்வத்தை தூண்டுறது தான் இந்த மாதிரி டேட்டாஸை பிரிச்சு வாங்க. ஓகே, லாஸ்ட்டாக எஜுகேஷன். நான் சொல்ல மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற மூலயமா லிங்க் ஸ்கேம்ஸ். ஒருவேளை நியர்பை இருக்கிற உங்கள் காலேஜ்லேருந்தே ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொல்லி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? காலேஜுக்கு அபிஷியல் வெப்சைட்டில் அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன டேட்டாஸ் கொடுக்கணும் வைக்கணுன்றதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? காஸ்ட் ஆஃப் சைபர் கிரைம் 2025 எடுத்த ஒரு சர்வே $10.8 ட்ரில்லியன். ஸோ $1 ட்ரில்லியன் அப்படின்னாலே 1,00,000 கோடி. நம்ம ஊர் காசுக்கு ஒரு ட்ரில்லியன் அப்படின்னா 1,00,000 கோடி. அதுவே டாலர்ஸ்
இன்ட்டு 90 போட்டு இன்ட்டு 10 பாயிண்ட். ஸோ இவ்வளவு காஸ்ட் எங்களுக்கு சைபர் கிரைமால சர்வே எடுத்து கொடுக்கப்பட்டது. இது 2028 15.5 மில்லியன் மாறும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கு. லாஸ்ட் டைம் நான் 2024ல இதே அவேர்னஸ் கேம்ப் நடக்கும்போது அங்கே நாங்கள் கணிச்சது 10.8 கிடையாது, வெறும் 8 தான். 8 ட்ரில்லியன் வரும். ஏன்னா அப்போ 4 ட்ரில்லியன் இருந்துச்சு. 4லேருந்து 8 வரும் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறதுக்காக சர்வே பண்ணால் அது 8 ஆகல, 10.8 ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் 15.5 கணிச்சிருக்கோம். ஆனால் அது 20 ஆகுமா 25 ஆகுமாங்கிறதும் ஹேக்கர் கையிலையும் மக்கள் ஏமாற்றுற கையில் இல்லையா? ஸோ இதுக்கு பாதுகாக்க எங்களுக்கு தேவைப்படுறது சம் ஹீரோஸ். நீங்கள் தான் அந்த ஹீரோஸ். இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டதை 12 முடிச்சுட்டு இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்சா எங்கெல்லாம் நம்ம சர்வே பண்ணலாம், இதில் நம்ம எப்படி ஹீரோ ஆகலாங்கிறதுக்கு வந்தது தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு கோர்ஸ். சரியா? ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு பார்ட். நீங்களே அந்த கம்பெனிக்காக பெர்மிஷன் வாங்கி ஹேக் பண்ணுவீங்க. அந்த கம்பெனியை ஹேக் பண்ணுவீங்க. நீங்களே அந்த கம்பெனியை உங்களை ஹேக் பண்ண சொல்லும். நீங்கள் ஹேக் பண்ணி காட்டு பெர்மிஷன் கொடுத்து பண்ணும். ஏன் அடுத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பண்ணி காட்டிட்ட அப்படின்னு சொன்னால் அவன் எந்த லூப் ஹோல் இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அவங்களுக்கு தான் எத்திக்கல் ஹேக்கர். ஸோ இந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கர் கொடுக்குற ஒரு ரிப்போர்ட்டை அடுத்தடுத்து இருக்கிற பர்சன்ஸ் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் பேர்லேயே இருக்கு. அவர் என்ன அனலைஸ் பண்ணுவார். ஸோ பெனிட்ரேஷன் டெஸ்ட்டில் இருந்து அடுத்தடுத்து டெஸ்ட் இவங்கெல்லாம் இந்த ஜாப். அப்போ இந்த 6 ஜாபுக்காக மட்டும்தான் இந்த சைபர் செக்யூரிட்டி படிக்க போகுமா அப்படின்னாலும் இல்லை. ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் படிச்சீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற அண்டரில் எல்லாமே படிக்கலாம். டிஃபென்ஸ் செக்யூரிட்டி, த்ரெட் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் செக்யூரிட்டி, இன்டர்நெட் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஒன்று கீழேயும் 5 டிபார்ட்மெண்ட் 6 டிபார்ட்மெண்ட் வரும். அந்த 5-6 கீழேயும் ஜூனியர்ஸ், இன்டர்ன்ஸ் அப்படின்னு இதில் வேஸ்ட் ஓப்பனிங்ஸ் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. இது ஏன் சொல்கிறோன்னா இப்போ காலகட்டம் எதை நகர்த்தி போகுதோ அதை சூஸ் பண்ணுறது தான் புதுசாக இருக்கும். முடிஞ்சு போன ஒரு படிப்பையோ ஸ்கோப் எதுக்கு இருக்கு, எதை படித்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு யூனிக்காக தெரியுமோ, எதில் சம்பாதிக்கலாம், எது மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி இருக்கும். சில இங்கே நிறைய ஐஏஎஸ் அதில் கை கொடுக்குறீங்க. சைபர் செக்யூரிட்டியும் அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு சேவை கொடுக்கக்கூடிய ஒரு படிக்கலாம். ஓகே, ஸோ இது சேவை நமக்கு என்ன சேலரி கிடைச்ச போது அப்படின்னா ஜஸ்ட் இதை படித்து முடித்த உடனே ஒரு நார்மலாக என்ட்ரி லெவல் ஜாபுக்கு மந்த்லி 30,000 சேலரியில் தான் எடுப்போம். அஸ் சைபர் மீல்ஸ் நாங்கள் 3 கண்ட்ரீஸில் இருக்கோம். இந்தியா, மலேசியா அண்ட் யூகே. இப்போ இந்தியாவில் நாங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜமால் முகமதுலேருந்து நாங்கள் எடுத்துருக்கோம். அப்படி எடுத்தோன்னா அவருக்கு ஒரு என்ட்ரி லெவல் சேலரியே 25,000 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆன கம்பெனி எங்களாலே இவ்வளோ கம்பெனி இருக்கும்போது நிறைய கம்பெனிஸ் சைபர் செக்யூரிட்டிக்கு ஓப்பனிங் வச்சுருக்காங்க. கூகுள் யூஸ் பண்ண தெரிஞ்ச பசங்க சொல்லுங்க, ஜஸ்ட் கூகுள் செக்யூரிட்டி ஜாப் ஓப்பனிங்ஸ் இன் இந்தியான்னு மட்டும் போட்டு பாருங்க. ஆல்மோஸ்ட் 3.5 மில்லியன் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. 35 லட்சம் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. இதே சைபர் செக்யூரிட்டி ஜாப் ஓப்பனிங்ஸ் இன் வேர்ல்டு போட்டு பாருங்க, 40 லட்சம் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. சரி, சைபர் செக்யூரிட்டி நாங்கள் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இல்லை, நம்ம பேரை சூஸ் பண்ணுறது ஒரே கோடிங்ஸாக வரும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நான் காட்டின அவ்வளோ ஜாப்பில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. உனக்கு கோடிங் தெரிஞ்சால் அது தனியாக ஒரு பார்த்து இல்லை சார், எனக்கு கம்ப்யூட்டர் ஹேண்டிங் நாலேஜ் இருக்குது, என்னால் இது உள்ளே வர்றதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்க்ராட்ச்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது, அதில் எப்படி இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுன்னு சொல்லி வந்து ஃபஸ்ட் இயரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டு போய் தேர்ட் இயரில் உங்களை ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷனலாக உருவாக்குவோம். நெக்ஸ்ட், ஸோ நான் சொல்லிட்டேன் ஏன் சைபர் செக்யூரிட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். எது வளர்ந்து வர துறையோ அதை சூஸ் பண்ணுறது புதுசாக இருக்கும்.
ஸோ ஹை டிமாண்ட், எக்ஸலன்ட் சேலரி, ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்ய வேண்டாம். ஒரு ஹேக்கிங் ஒரு கம்பெனிக்குள்ள நடந்துச்சுன்னா அதே தான் மறுபடியும் நடக்குங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதை கண்டுபிடிச்சு அந்த ரூபோல அடைச்சிருப்பாங்க. அடுத்தடுத்து ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் சேலஞ்சிங்கான ஒரு இதுதான் இருக்கும். சொல்லப்போனால் இது அரச கதையாகவே இருக்காது. இந்த வேலை ஒரே நாள் ஆரம்பிச்சதே மறுபடியும் முடியுது அப்படின்ற மாதிரி இருக்காது. இட்ஸ் வெரி எக்ஸைட்டட், சேலஞ்சிங்கான ஒரு ஜாபாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இது ஒரு செக்யூர் ஜாப். உங்களுக்கு ஸ்கீம் அப்படின்றது ஒரு கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு ஜாப் செக்யூர் தான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சைபர் செக்யூரிட்டி ஒரு 4 வருஷம் படிப்பா, பிடெக் சைபர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு 4 வருஷம் படித்து எங்கே போகிறது அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுன்னா சேம் ஸ்கில், சேம் டெக்னாலஜி, அதை 3 வருஷத்தில் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டின்றதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நமக்கான ஒரு பிஎஸ்சி வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் வரும். செகண்ட் செமஸ்டர்லேருந்து உங்களுக்கு இந்த ஸ்கிராட்ச் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். யார் கவர் பண்ணுறா அதை? ஸோ சைபர் கேஸ் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு 3 கண்ட்ரியில் ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அதை கனெக்ட் பண்ணோம்னா அது லேக்ஸில் போயிருக்கு. நாங்கள் கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 15,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களுடைய படிப்பு இது 2 யூனிவர்சிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட கரிக்குலம். இதை உங்களுக்கு பாடமாக எடுக்க போகிறவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு வந்தவங்க கிடையாது. சைபர் ஹில்ஸ்க்கு வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். எங்கள் கம்பெனி பல கம்பெனிஸோட டைப் பண்ணி அவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் கொடுக்குது. நான் சொன்னேன் ஜாப்ஸ் எல்லாம், அந்த ஜாப் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் எங்கள் கம்பெனியில் இருக்காங்க. எங்கள் கம்பெனி மற்ற கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் இது வேணுமா? ஓகே, உனக்கு யார் வேணும்? க்ளவுட் செக்யூரிட்டி பர்சன் வேணுமா? எங்கிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அவங்களாம் நம்மளாலே கிரியேட் ஆகணும். அப்படி இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு வந்து இந்த பாடம் எடுப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இயர் we are tied with RDB College, Varanasi. ஸோ மற்ற காலேஜுக்கும் இந்த காலேஜுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் இந்த சைபர் செக்யூரிட்டி படித்த ஒரு ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. ஒரு தியரியாக இருக்கும், இந்த ஸ்லாப் காட்டுவாங்க, 4 வெப்சைட்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளோதான், நீங்களே படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே 2 விஷயம் நடக்கும்போது, ஒன்று சைபர் ஹில்ஸோட எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு லெசன்ஸ் எடுப்பாங்க. 1. 2, எந்த காலேஜ்லையும் சைபர் ஹில்ஸ் கொண்டு வராத ஒரு விஷயம் SOC சென்டர் அப்படின்ற நம்ம இதில் கொண்டு வரோம். என்ன SOC சென்டர் அப்படின்னா, ரியல் வேர்ல்டில் இப்போ இந்த நிமிஷத்தில் 8 செகண்டுக்கு ஒரு சைபர் அட்டாக் நடக்குதுன்றது சர்வே. அட்டாக்ன்றது நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற டேட்டாவை வந்து ஒரு எடுத்து போகிறாங்கன்னா அட்டாக் 8 செகண்டுக்கு ஒரு அட்டாக் நடக்குதுன்றது சர்வே. ஸோ அதை ரியல் டைமாக அந்த SOC சென்டர்ன்றது நம்ம RDB காலேஜில் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து எங்கள் CEO அங்கே தான் கொண்டு வருதுன்றதை நாங்கள் மலேசியாவில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் RDB காலேஜில் தான் கொண்டு வருவோம். ஸோ அது நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் செமஸ்டர் முடிக்கும் போது அந்த SOC சென்டர் அங்கே இருக்கும். அதில் நீங்கள் ரியல் டைமாக என்ன நடக்குது, சைபர் அட்டாக் எந்த இங்கே ரஷ்யாவிலேருந்து ஜெர்மன் அட்டாக் பண்ணுறது, இங்கே இந்தியாவிலேருந்து அங்கே அமெரிக்கா அட்டாக் பண்ணுறது, எந்த மாதிரி அட்டாக் நடக்குதுங்கிற எங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இங்கேருந்து சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் சேர்த்து என்ன நடக்குது கற்றுக்கும் போது உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் கிடைக்கும் படிக்கும் போதே. ஃபைன். ஸோ பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லணும்னா 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தான் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஸோ 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் வச்சு எந்த கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு எங்கள் கம்பெனிக்குள்ள ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் அதை பேஸ் பண்ணி சில கம்பெனிஸுக்கு நாங்கள் உங்களை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு நீங்கள் ஸ்கில் வளர்த்துக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்மளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன குயிக் டிப்ஸ் டக்குன்னு நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எப்போவுமே உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஒரு இமெயில் பாஸ்வேர்டே நான் சொல்கிறேன், மினிமம் 12 லெட்டர்ஸாக இருக்கும். இப்போ என்னோட மெயில் ஐடி @gmail.com. ஓகே,
இப்போ நான் பாஸ்வேர்டு என்ன வைப்பேன், திரும்பி சரி அட்டு அப்படின்னு போட்டு என்னோட டேட் ஆஃப் பர்த் வச்சேன் இல்லை, இது ஃபெயிலியர். இது ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிடுவாங்க இல்லையா? யாராவது நல்லா இருக்கா? மெயில் ஐடி வச்சுருக்க யாராவது வாலண்டியர்ஸ், உங்கள் மெயில் ஐடி எங்கேயாவது ஹேக் ஆகிடான்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஃப்ரீயா? எஸ் எஸ், இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்களுமே உங்களோட கம்ப்யூட்டர் செக் பண்ணிக்கலாம். ஐ பீன் பான், நான் எங்கேயாவது சிக்கிக்கிட்டேன்னா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஹாவ் ஐ பீன் பான் அப்படின்னு மெசேஜ் நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்களோட லேப்டாப்லேயே ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். நான் லைஃப் மெயில் போடலாம், அதனால பாஸ்வேர்ட்ஸ் வெறும் உங்கள் மெயில் ஐடி அதை பார்க்கணும்ல. மேடமோட டேட் ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஹேக் ஆகிடுச்சு. எந்த கம்பெனி மூலயமா? இந்தியா மார்க்கெட். 2021 மேம் இந்த மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் போயிருக்கு அப்படின்னா, அவங்களோட மெயில் ஐடி, அவங்களோட நேம், ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ், இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்தியா மார்க்கெட் வெரி ஈஸி. இப்போ ஈஸியாக ஹேக் பண்ண விஷயமா வந்துச்சு. இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி பேசணும் அப்படின்னா அது அரை நாளே வந்தாது. ஆமாம், பெரிய நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்கனாலே அது முடிஞ்சு. அதான் சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐயோ எனக்கு அப்போ இதில் ரீச் நடந்திருக்கா அப்படின்னா உடனே உங்கள் பாஸ்வேர்டை யூனிக்காக மாற்றிக்கணும். ஸோ 12 லெட்டர்ஸ்க்கு வச்சுருங்க. ஸோ அதில் கேப்ஸ் இருக்கட்டும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கட்டும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கட்டும், அது ஹேஷ் அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணாதீங்க, ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணாதீங்க, பைக் நம்பர் யூஸ் பண்ணாதீங்க, குழந்தைகளோட டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் தாண்டி என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறீங்களா? வேறு ஏதாவது வச்சு ஒரு புது நம்பர் காம்பினேஷனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான். சார் எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் வேறு ஏதோ இப்போ இங்கே ஒரு மெயில் நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபோனுக்கு ஆத்தென்டிகேஷன் கேட்கணும். அந்த மாதிரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆப்னு ஒன்று இருக்குது. ஓகே, மைக்ரோசாஃப்ட்டும் வச்சுருக்கான், அது கூகுள்லேயே இருக்குது. கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட மெயிலை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா யாராவது எங்கேயாவது உங்களோட மெயில் ஐடியா இல்லை இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே அக்சஸ் கேட்கும். அங்கே ஒரு 4 நம்பர், அந்த அவங்களுக்கு உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு 4 நம்பர் தெரியும். 89, 49, 55, 22 அந்த மாதிரி 4 நம்பர். ஆனால் உங்கள் ஃபோனில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் தெரியும். ஒரு 22 மட்டும் இருக்குதுன்னா அந்த ஸ்க்ரீனில் கரெக்டாக அந்த 22 கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஒரு டைம் மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும். அது தவிர ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் லாகின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கங்க. எந்த ஒரு ஃபிஷிங் இமெயிலோ ஃபிஷிங்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த லிங்க்ஸ் வந்து அது மூலமாக ஹேக் பண்ணுறது தான் ஃபிஷிங். ஃபிஷிங் மெயிலோ இந்த ஃபோனில் வர மெசேஜ் அதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துருக்கு. சரிங்களா? ஸோ இவங்கதான் ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே சேஃப். ஒரே வார்த்தை சைபர் செக்யூரிட்டி சொல்லக்கூடிய கடைசி வேர்ட்ஸ் ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே சேஃப். ஏதாவது கேட்கலாம். 5 minutes அவ்வளோ. ஏதாவது நடந்தது இல்லை ஏதாவது டவுட்ஸ் காலேஜில் படிக்கிறத பற்றியோ இல்லை எங்களுடைய டீச்சிங் எப்படி இருக்குங்கிறத பற்றியோ எனி வாய்ஸ் இல்லை பெண்களுக்கு மட்டுமா இல்லை ஆண்களுக்கு எங்கே இருக்குது எதனாலும் நீங்கள் டவுட்டாக கேட்டால் தான் சொல்லுங்கள். மொபைல் ஃபோன்ஸ் இருந்தால் 10 minutes மட்டும் சரியாக இருக்கும். ஓகே, இந்த மீனிங் எதுக்கு யாருக்காக நீங்கள் கண்டிப்பாக பேசி அவங்க பேசுறதே விட மாட்டேன். 10 நிமிஷம் கண்டிப்பாக பேசி ஆகும்.
All right. Yeah, sure. Okay, சில questions எனக்கு இந்த மீட்டிங் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதுல எல்லா சைடும் ஆடியோ கிளியரா இருக்கு. ஓகே, இந்த மீட்டிங் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வந்து இதுல வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, கிட்ஸும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. அப்போ இது யாருக்கு இந்த மீட்டிங்? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தையெல்லாம் சேஃபாக கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது? எஸ் சார். ஓகே, இதுக்கு எல்லாமே ஃபண்டமெண்டல் ரெண்டு விஷயம் தான். நோக்கம் எதுக்குன்னு சொல்லுவோம். அம்மாவே இல்லையா? எஸ் சார். ஏன்னா என்ன? ஏன்னா என்ன? ஏன்னா என்ன? I want for students ஏன்னா என்ன? ஓகே, இந்த ரெண்டு காரில் எந்த கார் ஸ்பீடாக போகும்? வாய்ஸ், இந்த ரெண்டு கார் எந்த கார் ஸ்பீடாக போகும்? ஹலோ, ரேஸ் காரா? ஷியரா? கன்ஃபார்மா? லாக் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ எந்த கார் ஸ்பீடாக போகும்? இந்த டிரைவர் ஓடுறாரு, இந்த கார் இந்த டிரைவர் ஓடுறாரு. அப்போ இந்த எப்போ எந்த கார் ஸ்பீடாக போகும்? நல்லா சொல்லுங்க, இப்போ எந்த கார் ஸ்பீடாக போகும்? எந்த கார் ஸ்பீடாக போகுமா? இந்த இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்கோம்னா கார் ஸ்பீடாக போகும் சொல்றது எத்தனை பேர் சொல்லுங்க? ஓகே, இந்த ரேஸ் கார் ஸ்பீடாக போகும் எத்தனை பேர் சொல்லுங்க? எதுவுமே சொல்லாத எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ, எனக்கு ஏதாச்சும் பதில் சொல்லியா? இந்த கார், அதாவது ப்ளூ கலர் கார் ஸ்பீடாக போகும்போது யார் சொல்லலாம்? ஓகே, இந்த ரெட் கலர் டிரைவர் யார் சொல்லுங்க? இப்போ இந்த சைடு நிறைய பேர் தூக்காதவங்க தூக்குங்க. யாரும் என்ன ஆன்சர் தெரியாதவங்க தூக்குங்க. சரி, ரீசன் பி. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ எந்த கஷ்டம்? ஓகே, இப்போ இந்த மூணு ஸ்லைட் நீங்க பாத்தீங்க. இந்த மூணு ஸ்லைட்ல மூணு விதமான ஆன்சர் சொல்றீங்க. கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? என்ன காரணம் அப்படின்னா இதுதான் சூழல்னு சொல்றோம், சிச்சுவேஷன் சொல்றோம். அப்ப அந்த டைம்ல நீங்க அப்படி சொன்னீங்க, இந்த டைம்ல இப்படி சொல்றீங்க, அப்புறம் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அந்த சூழலுக்கு அது சரி, இந்த சூழலுக்கு இந்த சரி. அப்ப சூழலுக்கு தெரியாம திங்க் பண்ண தெரியுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா? இந்த குழந்தைகளை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அங்கதான் கொஸ்டின். நீங்க படிக்கும் போது பெரியவங்க உட்கார்ந்துருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம். இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நான் ஸ்கூலுக்கு போகல, என் மகளை நான் ஸ்கூலுக்கு சேருவாங்க. இப்ப அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் நான் ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போக முடியல, ஏன் மகளை நான் காலேஜுக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க? நான் காலேஜுக்கு போயிட்டேன், வேலைக்கு போகல, நான் வேலைக்காச்சும் போகணும்னு இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நான் வேலைக்கு போனேன், ஆனா வெளிநாட்டுல போய் வேலை செய்யறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இது என்ன மாறுது? என்ன மாறுது? சிச்சுவேஷன்ஸ். அப்போ மெயினா உமன் எம்பவர்மெண்ட் நடக்கும். இதுதான் இதோட மெயின் மெசேஜ். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா கால சூழலை ஒவ்வொருத்தரையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சூழலுக்கு தகுந்த நம்ம மாறுறது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல இது என்னது? இது என்னது? நான் கரெக்டாக 10 நிமிஷம் முடிச்சிருக்கேன். 5 நிமிஷம் தான் இருக்கு. இதுல என்னது? மாவு. ஓ, நீங்க 2 பேரும் சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. மாவு தவிர பல்சர் கொடுத்துருமா? வேற இது என்னது? ஹலோ, தோசை மாவா இட்லி மாவா? மாவா. கொஞ்சம் ஃபோன் பேசாத ப்ளீஸ், கொஞ்சம் ஃபோன் பேசாத. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது என்னது? ஹலோ, இட்லி மாவா? ஓகே, இதுல எது பெஸ்ட் குவாலிட்டி? பச்சை கலர் சிவப்பு கலர்? ஹலோ, பச்சை கலர் தான் யார் சொல்லுங்க? கை தூங்க. கை தூக்காத விடவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் போக மாட்டோம். இது பாவத்துக்கு கொடுத்தாச்சு. ஓகே ஓகே, இதுல பச்சை கலர் யாரும் சொல்லுங்க. ஓகே, சிவப்பு கலர் இருந்தால் குவாலிட்டி சூப்பராக இருக்கு. யார் சொல்லுங்க? ரெட் கலர். Request quality, yeah, we're telling that place. Sure. What is required
listen. கை தூக்குறது ஏன் கை தூக்குறது? எக்ஸாக்ட்லி. இது வந்து ஜஸ்ட் கவர். ஆனா அதுக்குள்ள இருக்கிற மாவை பார்த்தாதான் அது நல்ல மாவா இல்ல இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற கல்வி இருக்கு. டிகிரின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லிருக்கோம்? எல்லாம் படிச்சவன்னு சொல்லிருக்கோம். கரெக்டா இல்லையா? ஆனா ரியலா படிச்சது என்னது? ரியலா படிச்சது என்னவா இருக்கும்? இட் ஷுட் பி நாலேஜபிளா இருக்கும். அப்ப நாலேஜா மாறணும் என்னவா இருக்கும்? எஜுகேஷன், நாலேஜ். எஜுகேஷன் என்னது? ஜஸ்ட் டிகிரி. நாலேஜ் என்ன? நாலேஜ் என்ன? அதுல இருக்கிற விஸ்டம், அறிவு. அப்ப இது எஜுகேஷன் நாலேஜா மாறணும் என்னவா இருக்கும்? எஜுகேஷன் நாலேஜா மாறணும் என்னவா இருக்கும்? அதுதான் அனுபவம். என்னது? அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாவு புரிஞ்சா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? மூத்தவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் போது ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்சிடும். இந்த மாவு கேட்டு போச்சு that is very very important. All the degrees, especially boys, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. படிச்சு முடிச்சா எல்லாரும் கிடைச்சா ரைஸ் நினைக்காது. படிச்சு முடிச்சா பிசினஸ் பண்ணலாம் ரைஸ் நினைக்காது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, next. Okay, come on. ஒருத்தவங்களுக்கு ஒரு ரோட்ல கோடு போட சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? கோடு போட வேலை கொடுத்துருக்காங்க. கோடு போட்டிருக்காரா? ஹலோ, கோடு போட்டிருக்காரா? என்னமா விலங்குகளை சேர்த்து போட்டிருக்காங்க. ஆனா விலங்குகளை போடுமா சேர்த்து என்ன பண்ணணும்? விலங்கு எடுத்து சூப்பர் கை எக்ஸலன்ட். என்ன பண்ணிருக்கோம்? நம்ம என்ன பண்ணோம்? எனக்கு என்ன வேலை கொடுத்தாரு? பேச வேலை கொடுத்தாரு. வந்தோட பேசினா இல்லையா அப்படின்னு சொல்லணுமா? இல்லை இந்த க்ரௌடு யாரு, இவங்க யாரு, இவங்களுக்கு புரியுமா, இது புரியாதா, இவங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் ரெலவெண்டா இருக்குமா இல்லையா, இதெல்லாம் யோசிச்சு செய்யணும் வேணும். யோசிச்சு இவர் யோசிச்சுட்டா செய்யா என்ன வேலை கொடுத்தாரு? கோடு போட சொல்லணும். கோடு போட்டுருன்னா இல்லை அப்படின்றத போட்டுருங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னா ஒர்க்கில் அந்த வேலை எதுக்கு செய்யணும், அந்த படிப்பு எதுக்கு செய்யணும்ன்றது தெரியாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் சொன்னேன். எனக்கு நான் சொன்னேன் ஏன் அப்படி இந்த கோட் வந்து தப்பாக இருக்கலாம். ஆனால் இதை முன்னாடி யூஸ் பண்ணுறாங்க. துரோடாச்சாரியர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிளியை அடிக்கணும்னு சொல்லும்போது அர்ஜுனா என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மரம் தெரிகிறதா கிளி தெரிகிறதா கேட்கும்போது எனக்கு மரமும் தெரியல கிளியும் தெரியல, எனக்கு கிளியின் கண்கள் மட்டுமே தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. That's it. That's the it. That's only the it. அப்போ ஏன்றது எந்த வயசுல வைக்கணும்னா 6th standard படிக்கும்போது 6th standard is the best age to be the it. அப்போ ஏன்றது கரெக்டாக நீங்கள் செட் பண்ணணும். ஒரு பேரண்ட்ஸ்க்கு பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பேரண்ட்ஸ்லையும் மதர் மட்டும் இல்லை, ஃபாதருக்கும் சேர்த்து ரெஸ்பான்சிபிலிட்டி. Not only the responsibility of the mother, it's the responsibility of the father as well. So for 6th standard இருந்து 8th standard கூட ஒரு குழந்தையோட ஏஜை கரெக்டாக செட் பண்ணணும். So this is what the state did. ஒரு கதை சொல்றேன், ஒரே கதை, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கதை. ஓகே, 3 பேர் இருக்காங்க. ஓகே, 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்ல 3 வேலை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இருக்காதுக்கு என்ன வேலை அப்படின்னா புளி வந்தாங்க. செகண்ட் இருக்காதுக்கு என்ன வேலை? மரத்தை நட்ட வேலை. 3வது இருக்காதுக்கு வந்து புளியை பொடி தண்ணி ஊற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்தாங்க, புளியை போனாங்க, மரத்தை வச்சாங்க, புளியை பொடி தண்ணி ஊற்றி போயிட்டாங்க. செகண்ட் நாள் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? புளியை போனாங்க. செகண்ட் நாள் என்ன பண்ணாரு? செடி வச்சார். 3வது என்ன பண்ணாரு? மரம் ஊற்றி போயிட்டாரு. இப்போ சென்டர் செடி இருக்கிறாங்க, அவர் ஒரு லீவ் போட்டார். இப்போ அடுத்த நாள் வேலைக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு? புளி தோணும். 3வது என்ன பண்ணுவாரு? மண்ணு மூடி தண்ணி ஊற்றி செடி எங்கேயாவது கேட்டால் அது செடி கேட்டா அது ஏன்? ஸோ இப்படிதான் இருக்கு நம்மளுடைய கல்வி தான். புக்கு கொடுக்குறாங்க, பாடம் நடத்துறாங்க, போயிடுறாங்க. இதனால என்ன அவுட்கம் நடந்துச்சுன்னு கேட்டா யாருக்கும் தெரியவே. நம்ம மாற்றம்னு சொல்றோம், எல்லாமே சொல்றோம். ஆனா மாற்றம் நிஜமா நடந்திருக்கான்னு கேட்டா எப்படி நடந்திருக்கும்?
மரம் வச்சோமா அதுக்கு தண்ணி ஊற்றோமான்னு பார்த்தோம்னா மறுபடியும் பண்ண போட்டு மூடணும்னா என்ன வரும்? ஒண்ணுமே வராது. ஸோ இது இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படிதான் இருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? எல்லாமே தான் பொறுப்பு. ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறவங்கலேருந்து பாடம் கற்றுத்தரவங்கலேருந்து பேரண்ட்ஸ்லேருந்து படிக்கிறவங்க எல்லாத்தோட பொறுப்பு. அந்த பொறுப்பை மட்டும் சரியாக நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நெக்ஸ்ட் 10 years we will get ensure அவரோட நியத்தை வந்து கலெக்டராகவும் கிடைக்காது. இந்த ஏழை 6th படிக்கிறவங்க வச்சாங்க அப்படின்னா சரியா 8 வருஷம் எஃபர்ட் போட்டாங்க கலெக்ட் கிடைக்கும். ஆனால் அந்த ஏன் இப்போ வைக்க முடியும்? மறுபடியும் சொல்றேன், ஏன் இப்போ வைக்கணும்னு சொல்றேன்னா நீங்க ஐஏஎஸ் படிக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதுல திரும்ப போய் என்ன விஷயம் கேட்பாங்க? 6th ஸ்டாண்டர்ட்ல எல்சிஎம் அண்ட் எல்சிஎம் தான் கேட்பாங்க. இங்க படிச்ச 6th ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டாண்டர்ட்ல தெரியும் வாட் இஸ் எல்சிஎம் அண்ட் எல்சிஎம்? வாட்ஸ் எல்சிஎம்? லீஸ்ட் காமன் ஃபேக்டர். வாட்ஸ் எல்சிஎம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ரைட்? ஸோ இந்த கொஸ்டின்ஸும் ட்ரெயின் அண்ட் ப்ராப்ளம்ஸும் ஸோ ஆப்டிட் ப்ராப்ளம்ஸ் அது கூட நீங்கள் போய் பண்ணணும். அப்போ திரும்ப நான் சிஸ்டம் படிக்கணும் கேட்டா so I'm telling you, so be prepared right from system. You cannot நீங்க மறுபடியும் மாவட்டத்துக்கு வரேன், நீங்க நாளைக்கு தோசை ஊற்றுறோம்னா என்னைக்கு மாவட்டீங்க? என்னைக்கு மாவட்டீங்க? என்னைக்கு மாவு அரைப்பீங்க? என்னைக்கு அரைப்பீங்க? இன்னைக்கு நாளைக்கு காலையில இல்லை நேத்தா இல்லை இன்னைக்கு அட்லீஸ்ட் நேத்தா இல்லை இன்னைக்கு அரைப்பீங்க. நாளைக்கு ஏன் நாளைக்கு அரைப்பீங்க? ஈஸ்ட் ஆக்டிவிட்டி ஆகாது, ஃபெர்மெண்டேஷன் நடக்காது. யூ வில் நாட் இஸ் குட் தோசை. ஒரு தோசைக்கு இவ்வளோ யோசிக்கும் போது ஒரு குழந்தைக்கு எவ்வளோ யோசிக்கணும்? ஆமாவா இல்லை சார்? ஒரு நார்மலாக ஒரு 10 ரூபா தோசைக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கும் போது உங்களுக்கு கோல்டன் லட்டு மாதிரி ஒரு குழந்தைய கையில் கிடைக்கும் போது அது எப்படி யோசிக்கணும் தெரியாது. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார் ஃபார் டாக்ஸி, எஸ் சார். ஓகே ஓகே நெக்ஸ்ட் 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 next for final I'll take another 2 minutes. I'll close it down. This is very important. இதுல பெரியவங்க இருக்கீங்க, பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உங்க 2 பேருக்கு மெயின் அட்வைஸ் சொல்லுவாங்க. நீங்க சில விஷயங்களை கற்றுப்பீங்க. அந்த விஷயம் இப்ப இருக்க காலகட்டத்தில் சரியா இருக்குன்னு கேட்டா அதுக்கு இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அன்வர்ட் பண்ணணும், அப்டேட் ஆகும். நீங்க அப்டேட் ஆகும்னா யாராச்சும் நம்பணும். நீங்க ரெண்டுமே பண்ண முடியும்னா நீங்க யார் ஸ்பாயில் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைய தான் ஸ்பாயில் பண்ணணும். ஸோ நீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் எது கெரியராக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கணும். லேர்ன் ரீலேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அன்லேர்ன் ஒன்று நடக்கும். இந்த அன்லேர்ன் ஒன்று நடந்தால் மட்டும்தான் உங்களால் ரீலேர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு லேர்ன் எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்றேன். ஒருத்தவங்க கட்டுறது எப்போ ஸ்டாப் ஆகுது? ஒருத்தவங்க கட்டுறது எப்போ ஸ்டாப் ஆகுது? எது ஸ்டாப் ஆகுது? ஒருத்தவங்க கத்துக்கிறது என்னன்னா எப்போ ஸ்டாப் ஆகுது? எப்போ ஸ்டாப் ஆகுது? அந்த லாஸ்ட் மூச்சு இருக்கிறது தான் ஸ்டாப் ஆகுது. அது வரைக்கும் you can learn at any time. Age is not a barrier, nothing is barrier. So நீங்க அன்லர்ன் பண்ணாதான் ரீலர்ன் பண்ண முடியும். அன்லர்ன் என்ன பிரச்சனை அப்படின்னா மைண்ட் செட் தான் பிரச்சனை. என் குழந்தை போய் நான் போய் அங்கே போய் சேர்க்கணும்னா என் குழந்தை இதை தெரு விட்டு தந்தாரு, என் குழந்தை வீட்டை விட்டு தந்தாரு. சரி ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கும். அதை சொல்லி கொடுத்தா ஒரு கூட்டமோட தான் படிவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் சிச்சுவேஷன். ஸோ எங்களோட ஃபண்டமெண்டல் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா போகிற காலத்துக்கு கனவு மட்டும் ஏற்படணும் பத்தாது, மனைவியும் சேர்த்து ஏற்படணும் மட்டும்தான் நல்ல குடும்பத்தை லேட் பண்ண முடியும். எக்கனாமிக்கல் திஸ் இஸ் சக்ஸஸ். ஆனால் இது சில பேர் ஒத்துக்கலாம், சில பேர் ஒத்துக்காமல் இருக்கலாம். இது அவங்களுடைய பர்சனல் லைஃப் இருக்கும். பட் இன்னைக்கு சிச்சுவேஷன் சொல்றது எனக்கு கொடுப்போம். ஓகே உள்ள யார் famous personalities there? Somebody say they are called leaders. Leaders man. Leaders man. Leaders man. Leaders man. தலைவரா இந்த ப்ராப்ளம் வெளியே வரா என்னமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே ஸோ லீடர் அப்படிங்கிறது இவங்களை பார்த்தா எனக்கு ஆஸ்பிரேஷன், இவங்களை மாதிரி நான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம லீடர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த 3 பேர்லையும் ஒரு ஒற்றுமை என்ன இருக்கு அப்படின்னா அந்த 3 பேரும் விடாமுயற்சி ஆகும். அவங்க எடுத்த துறையில் விடாமுயற்சியாக அது நல்லதோ கெட்டதோ
ஆனால் அவங்க எடுத்த முயற்சியை ஏதாவது ஒரு இது பண்ணணும். அந்த 3 பேரும் அவங்களோட கேரியர்ல ரொம்ப டஃப்பாக கடந்து வெளில இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ளீஸ் பி பர்சுவேஷன். நம்ம பர்சுவேஷன் ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ தயவு செய்து பர்சுவேஷன் இருங்க. உங்களுக்கு கேமோட கோலோட ரொம்ப கிளியராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் ரீச் அட். அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்லைட். லாஸ்ட் go on. Yeah. So just what I do, just 2 minutes and conclude. இந்த 3 படம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ படம் பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி கொடுக்குறேன். படம் பார்க்கணும், ஆனால் இதுல வந்து என்ன மெசேஜ் இருக்கணும்னு பார்க்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 படத்துலையுமே வந்து மெசேஜ் என்ன அப்படின்னா எதை பற்றி பேசுது அப்படின்னா மெயினாக பேரண்ட்ஸ் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சக்ஸஸாக ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சக்ஸஸ் எல்லாரும் ஹேண்டில் பண்ணிடலாம், வெற்றி எல்லாருமே ஹேண்டில் பண்ணிடலாம், ஆனால் தோல்வியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தோல்வி இந்த 3 படமே தோல்வி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ வித் நோ செலிப்ரேட் ஃபெயிலியர். உங்கள் குழந்தைகள் தோற்றா தப்பு செஞ்சா தயவு செய்து அவங்களுக்கு கொண்டாடுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்க இரிட்டேட் பண்ணாங்க. வித் தட் நோட், தேங்க்யூ ஸோ மச். எனி கொஸ்டின்ஸ் ஐ ஓப்பன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள மாணவிகளுக்கு மற்றும் சிங்கிள் பேரண்ட் உள்ள மாணவிகளுக்கு 50% டிஸ்கவுண்ட் அளிக்கப்படுகிறது. இதற்கான கையொப்பம் தங்கள் முனையில் இப்பொழுது மேலே கையொப்பப்படுகிறது. இதில் ஆர்டிபி யூஓ ஆஃபீஸர் அஹமது ராஜா அவர்களும் மற்றும் சிஸ்டர் நிறுவன தலைவர் ஹாமித் ரசீன் அவர்களும் கையொப்பம் செய்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை தெரிவித்து வருகிறோம். அந்த சிஸ்டர் அறக்கட்டளை மூலமாக ஆர்டிவி கல்லூரியில் இணையும் மாணவிகளுக்கு முதல் பருவ கட்டணத்தில் 10% டிஸ்கவுண்ட் அளிக்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப ஃபார்ம் சிஸ்டர் அறக்கட்டளையின் மூலமாக வழங்கப்படுகிறது. அதன் மூலமாக சேரும் மாணவிகளுக்கு மட்டுமே இந்த சலுகைகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் பின்தங்கியுள்ள மாணவிகளுக்கு 50% சலுகைகள் வழங்கப்படும் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக உயர் வழிகாட்டுதல் மற்றும் ஸ்காலர்ஷிப் பற்றி வழங்குவதற்காக ஏபி ஆறுமுகம் எம்எஸ்சி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ப்ரோக்ராம் நிறைவடைந்த தருவாயில் இருக்கிறாங்க. ரொம்ப ஹெக்டிக்கான டைம் தான் இது. எல்லாரும் பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, நிறைய தாய்மார் இருக்கிறாங்க, வீட்டுக்கு போகணும், உணவு இருந்தாலும் என்னுடைய உடைய ரொம்ப அவசியமானது இந்த பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நோட் பண்ணிக்கங்க. ப்ரோக்ராமோடைய முடிவில் உங்களுக்கு விரிவான தகவல் இருந்தால் என்கிட்ட வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணிக்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். இருக்கிற நேரத்தில் மிக விரைவாக என்னுடைய தகவல்களை சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நாளை மறுநாள் நம்ம வந்து தேர்வு முடிவுகள் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளிவர இருக்குது. மேபி அது போஸ்ட் பண்ணனாலும் ஆகலாம். அப்படி தேர்வு முடிவு வந்த பிறகு இந்த நாளை வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்மளோட 10th மார்க்ஸ் இந்த ஸ்கூலில் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம தேர்வு முடிவு வந்த அன்றைக்கி நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு மார்க் ஷீட் எடுத்துருவோம். 1 வீக்கில் நம்ம ஒரு டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அப்போ டிசி வந்து நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட வாங்கிக்கலாம். இதை வச்சு நம்ம விண்ணப்பிக்க முடியும், உயர்கள் வைக்கலாம். வேறு என்னென்ன அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் ஆல்ரெடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ரீசர்வீஸ் மூலமாக அந்த தாலுகா ஆஃபீஸில் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி வச்சுக்கணும். நேட்டிவ் சர்டிஃபிகேட் யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதர் ஸ்டேட்டில் படித்தவங்க, அதர் கண்ட்ரீஸில் படித்தவங்களுக்கு நாங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கணும், இருப்பிட சான்றிதழ் வாங்கி வச்சுக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பெற்றோரோட வருமான சான்றிதழ் கூட வாங்கி வச்சுங்க. இது எல்லாமே இப்போ சர்வீஸ் மூலமாக அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுடைய குடும்பத்தில் பெற்றோரோ அல்ல அண்ணா அக்கா யாரும் பட்டதாரி இல்லை அப்படின்னா நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா
ஆர்ட்ஸ் காலேஜில் மிக குறைந்த அளவுலையும் பேராமெடிக்கல் 2000-3000 வந்து கட்டணத்திலிருந்து விலக்கு கொடுப்பாங்க. என்ஜினியரிங் படிக்கிறது வந்து 20,000 உங்களுக்கு வந்து அதில் ஃபீஸை லெஸ் பண்ணுவாங்க. அதை பயன்படுத்திக்கலாம். தமிழ் அரசு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஹால் டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, நீட் எழுதிருப்பீங்க போன 3ஆம் தேதி, ஜேஇ எழுதிருப்பீங்க, அந்த நுழைவுத் தேர்வு அட்மிட் கார்டை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கீங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினலாக ஒரு தனி ஃபைலில் வைங்க, ஜெராக்ஸ் தனி ஃபைல் வைங்க, எந்த வகையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்சால் உங்களோட கூகுள் டிரைவில் அது ஃபைலாகவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது விஷயமாக கூடுதல் தகவல்கள் தான் என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தாது போல் ஸ்காலர்ஷிப் சில விஷயங்களை சொல்லிடுறேன். நிறைய என்ஜிஓஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உதாரணமாக அகரம், ஆனந்தம், மாற்றம், கோல்டு கார்டு ஃபவுண்டேஷன், சீட்ஸ், இது போல நிறைய என்ஜிஓஸ் வந்து உங்களுக்கு உயர்கல்விக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது விஷயமா வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அந்த வெப்சைட்ஸ் வேணும்னு அனுப்புகிறேன். நான் என்ன அந்த காப்பி மூலமாக உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். தேவையான மாணவர்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அவங்க ஒரு கல்லூரி கட்டணம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது போல அரசு கலைக்கல்லூரியில், என்ஜினியரிங் கல்லூரியில், மருத்துவ கல்லூரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா தலைமை ஆசிரியர் கூட போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அனைத்து கட்டணம், கல்லூரி கட்டணம், விடுதி கட்டணம் அனைத்தும் அப்படின்னா இல்லை எய்டட்ஸ் காலேஜஸ் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா கல்லூரிகளில் ஆண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா தமிழ் புதல்வர்கள் மாதம் 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதம் கொடுக்குறாங்க. கல்லூரி முடிகிறவங்க பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா தமிழ் புதல்வர்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதனால் பொருளாதாரத்தில் என்னால் வீக்காக இருக்கிறோம், அதை பின்தங்கி இருக்கிறவங்க யாரும் படிக்க பொருளாதாரம் இயலாத நிலையில் ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்கிறது அரசு கொடுக்குறாங்க. கல்லூரியில் எடுத்துக்கணும்னா பொறியியல் படிக்கும்போது பிரகதி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 50,000 வரை பொறியியல் கல்லூரிகள் கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே 1,00,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஈவன் பாலிடெக்னிக்கில் அல்லது வந்து ஐடிஐ படிக்கிறீங்கன்னா விமன்ஸுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப் வந்து பாய்ஸுக்கு வந்து பிரகதி அங்கேயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் குறிப்பாக வந்து இஸ்லாமிய மாணவர்களுக்கு எல்லா வித மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்குது, கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் கல்லூரியில் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் எல்லாமே கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இஸ்லாமிய மாணவர்களுக்கு வந்து உதாரணமாக தமிழ்நாட்டில் 10 மாணவர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம விண்ணப்பிக்கணும். துரு வர்க்கோடு மூலமாக அதை பரிசீலனை பண்ணுறாங்க. இப்போ ஆர்டிபி காலேஜில் ஒரு மாணவி வந்து ஒரு யூஜி முடிக்கிறாங்கன்னா அவங்க முதுகலை பட்டம் படிக்கிறது வெளிநாட்டு படிக்கணும் அப்படின்னா 250 யூஎஸ் ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டியாக அவங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அங்கே படிக்கணும்னா ஒரு மாணவிக்கு ஒரு ஆளுக்கு 36 லட்சம் கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ 10 மாணவிகள் கொடுக்குறாங்க. 3.6 கோடி செலவினத்தில் அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த பகுதியில் இருந்து ஒரு மாணவியாக அந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்திக்கணும் என்னோட விருப்பம். காரணம் என்னன்னா இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிறாரு. தனக்காக இல்லை, சமூகத்துக்காக இந்த பகுதி மக்கள் பயன்படணும்னு எடுத்தாரு. அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பையும் இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தணும். அதுக்கான வழிகாட்டுதல் வேணும். என்ன பண்ணுறதுன்னா அவங்க மூலமாக என்னை தொடர்பு மூலமாக பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது கூட நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம், என்னால் படிப்பு சொல்லும்போது யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதுக்கான அரசோ இல்லை தனியார் பொது நிறுவனங்களோ நிறைய பண்ணுறாங்க, பயன்படுத்தலாம். இப்போ கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஆர்டிபி காலேஜ் போது ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து வெய்வர் கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் பேரண்டாக தான் 50% வெய்வர் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு வருகிற மக்கள் மாணவர்கள் அதை பயன்படுத்தணும். ஸோ ஸ்காலர்ஷிப் பற்றி நான் சுருக்கமாக நேரம் படிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். விரிவாக கேளுங்க. இப்போ நம்ம உயர்கல்விக்கு வருவோம் அப்படின்னு வரும்பொழுது யாராவது நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணுமா? ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? ஓகே, நீட் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எவ்வளோ கட் ஆஃபில் கிடைக்கும்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து என்கிட்ட கேளுங்க, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஜேஇ எழுதிருக்கீங்க, ஏற்கனவே மெயின் முடிஞ்சது, இப்போ அட்வான்ஸ் வருது, அது முடிஞ்சாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் கொடுப்பாங்க. பிரைவேட் காலேஜஸில் எந்த காலேஜ் கட்டாமல் படிக்கிறேன்னு அந்த கூடுதல் தகவல் கேளுங்க. என்ஜினியரிங் பெரும்பாலும் போகிறீங்க. என்ஜினியரிங் போகிறோம்னா நீங்கள் 12th படிச்சோம்னா கட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேத்ஸ் மார்க்கு அப்படியே 100 எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை 2ஆக டிவைட் பண்ணுங்க. ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் எடுத்துக்கணும்னா டாப் காலேஜஸில் கிடைக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைச்சதுன்னா 4 கேம்பஸ் இருக்குது. வெறும் 27,000 தான் உங்களுக்கு வந்து கல்லூரி கட்டணமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ராக்கோட இருந்தீங்கன்னா 20,000 லெஸ் பண்ணுவாங்க. இப்போ 7,000 கட்டணம் கட்டினா பண்ணுவோம். 7.5 இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான்.
மற்ற காலேஜஸில் புது கவுன்சிலிங் போனீங்கன்னா 70-80,000 வசூலிப்பாங்க. மேனேஜ்மெண்ட் போனோம்னா 1 lakh வந்து டிபெண்டிங் அப்பான் த கேம்பஸ் நமக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கும். இப்போ அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸாக சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒரு சைபர் செக்யூரிட்டி தான் யூஜியில் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஆர்டிக்கல் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் போகிறதுனால நீங்கள் அதை எடுத்துக்க முடியும். இன்ஜினியரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா அவங்களுடைய ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக்கில் டிஎன்ஜிஏ வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் என்னன்னு கேட்டோம்னா இப்போ இருக்கிற பசங்களோட பேரண்ட் தான் ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான சூழல் என்ன கேட்டோம்னா எங்கள் காலத்தில் படிக்கும்போது தான் பேரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நடுவில் படிக்கலாம் நல்லா இருக்கும், நீங்கள் ஒரு மார்க் எடுத்துக்கோ முடிஞ்ச படிச்சுக்கணும்னு விட்டுவாங்க. இப்போ என்ன கேட்டால் பையன் வந்து பேரண்ட்டை கேட்கறாங்க, நாங்கள் படிக்க முடிஞ்ச ஃபீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறதுனால பேரண்ட்ஸுக்கு அந்த பணத்தோட மதிப்பு கல்வியோட மதிப்பு தெரியுது. ஸோ என்ஜினியரிங் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டோம்னா அந்த சாய்ஸ் பண்ணி ரொம்ப இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ஆர்டரில் வைக்கணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைக்கணும், அந்த கம்ப்ளீட் ஒரு புரிதல் வேணும். அதில் பேரண்ட்ஸுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னா நீங்கள் அந்த நம்ம சிஸ்டர்கிட்ட அவங்களே கான்டாக்ட் பண்ணால் முடிவில் என்னுடைய நம்பரை கொடுங்க. நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு ஹெல்ப் கேட்டீங்கன்னா நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கோ உங்களுக்கு அதை நான் கைட் பண்ணுறேன். அது ஒரு முடிவு. அடுத்தது அக்ரி ஒரு கோர்ஸ் உண்டு. நம்ம கோயம்புத்தூரில் அக்ரி யூனிவர்சிட்டி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு 13 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஈவன் என்ஜினியரிங் கோர்ஸ் வந்து இப்போ அவருடைய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சி கோர்ஸ் சொல்கிறார். ஸோ அக்ரியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த ஏரியாவில் நிறைய கைட் பண்ணிருப்பாங்க, அதை போக முடியும். அப்புறம் நிறைய ரீஜனல் கேம்பஸஸ் நிறைய மாதிரி திருநெல்வேலி எல்லாமே இருக்குது. அங்கேயும் உங்களால் இருக்குது. அதுக்கும் கட் ஆஃப் எப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்லேயே இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எல்லாத்துக்குமே 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா வர கட் ஆஃப் வச்சு தான் அவங்க கொடுப்பாங்க. ப்ரைவேட் காலேஜஸ் வந்து 3 lakhs மேலே அவங்க கேட்பாங்க. அப்புறம் மெரைன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கப்பலில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கீழே ஃபிட்டர்லேருந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் பண்ணுவாங்க. ஈவன் கேட்டரிங் சயின்ஸுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சோம்னா நம்மளால் வந்து இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாம். ஒரு டிப்ளமோ முடிச்சோம்னா நம்ம ஒரு டெக்னிக்கலாக ஜாப் ஒர்க் பண்ணலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6 மெரைன் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி இருக்குது. ஐஎம்இன்னு சொல்லுவாங்க. காமன் ஐஎம்இ சேர்த்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. சென்னை ஓஎம்ஆர் ஒரு இன்ஸ்டியூட் உண்டு. ரொம்ப ஃபீஸ் கம்மி தான். கேர்ள்ஸாக இருந்தாலும் 1 lakh ஸ்காலர்ஷிப் உண்டு. அந்த 6 காலேஜில் எங்கே படித்தாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ப்ரைவேட்டாக போகணும்னா நீங்கள் புனே டு மும்பை போகிற வழியில் ஒரு 6 காலேஜஸ் ஷிப்போடு அவங்க வச்சுருக்கிறாங்க. அதில் படிச்சோம்னா நம்ம ஜாப் கிடைக்கும். பட் 6 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு நம்ம கெட்டதாக இருக்கும். அதை பார்க்கணும். லா கோர்சஸ் வந்து யாராவது நம்ம வக்கீல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 12th ரிசல்ட் ஒரு 1 வீக்கில் சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 5 பாடங்கள் ஈவன் லாங்குவேஜ் உட்பட ஒரு 530க்கு மேலே நம்ம எடுத்துக்கோன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே நமக்கு ஒரு சீட் கிடைக்கும். நீங்கள் லா படிக்கலாம். அது வந்து சென்னை தரமணியில் உங்களுக்கு வந்து அங்கே தனியாக ஒரு வச்சுருக்கிறாங்க. அந்த இதில் படிச்சோம்னா எஸ்ஒஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அதில் படிச்சோம்னா நம்ம டைரக்டாக ஜட்ஜாக முடியும். லா கோர்ஸ் படிச்சோடனே இண்டஸ்ட்ரியில் ஜட்ஜாக முடியும். ரீஜனல் கவர்மெண்ட் காலேஜஸில் படிச்சோம்னா ஒரு அட்வொகேட் ஆகிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜட்ஜுக்கு போக முடியும். அதுக்கும் கட்டாயம் எல்லா பாடமும் தேவைப்படும் அப்படின்னு பாருங்க. வெட்டரி ஒரு கோர்ஸ் உண்டு. இப்போ சிவில் சர்வீஸுக்கு டிஎன்பிஎஸ் போகலாம், ப்ரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்படிலாம் கவர்மெண்ட் சர்வீஸ் போகலாம். அதில் ஒரு இன்ஸ்டியூட் ஒரு விருப்பம் இருக்கிறவங்க கட்டா படிக்கட்டில் போகலாம். நீங்கள் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்குள்ள போகணும்னா நீட் தேவையில்லை. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் போகணும்னா நமக்கு நீட் வேணும். இந்த ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம். உதாரணம் நமக்கு அல்லாமல் திருவாரூரில் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போவுமே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார், 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் எல்லாமே நேம் வந்து என்னவா இருக்கும், சிமிலராக இருக்கும். அது மாதிரி பார்த்துங்க. ஸ்கூல் டிசியில் உங்களுக்கு எம்இசியில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கல்லூரிக்கு போனீங்கன்னா அவங்க உமீஸில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இதெல்லாம் கடைசியில் ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்காலர்ஷிப் எல்லாத்துக்குமே. அதனால் அந்த அப்டேட்டடாக டேட்டா நீங்கள் ஃபில் பண்ணுறதுல சரியாக பாருங்க. அப்புறம் ஃபேஷியல் டிசைனிங் ஒரு கோர்ஸ் வந்து நிறைய கேர்ள்ஸ் படிப்பாங்க. அந்த கோர்ஸ் வந்து நம்ம மிட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஆல்ரெடி அது டிசம்பர்லேயே முடிஞ்சது. ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறதுனால நம்ம படிச்சுக்கலாம். அப்புறம் நிறைய டெக்னிக்கல் கோர்ஸ் பார்த்தோம்னா ஃபார்மசி இருக்குது. மெடிசன் போகிறாங்க நீட் எடுக்கிற கிடைக்கல அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் மெடிசன் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பேராமெடிக்கல் படிக்கலாம். பேராமெடிக்கல் டிகிரி உண்டு, டிப்ளமோ கோர்ஸ் உண்டு. பேராமெடிக்கலுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும்னா 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. கட் ஆஃப் வந்து 180+180 மேலே கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு பேராமெடிக்கல் கிடைக்கும். அது கட் ஆஃப் படிக்கிற 160 தான் வந்து அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். தஞ்சாவூர் மெடிக்கல் படிக்க சில டிப்ளமோ கோர்ஸ் வந்து
எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளதான். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வரணும், எம்ஆர் கழிச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகலாம். அப்படி ப்ரைவேட் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா கல்கட் டெஸ்ட் போடுறீங்க, ஈஸ்ட் ஏசியன் கண்டிப்பாக போடுறீங்க, டோஃபல் எக்ஸாம் எழுதுறீங்க, ஐஎஃப்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அப்ராட் யூகே இந்த மாதிரி இடத்துல நர்சிங் போனீங்கன்னா 4.5 lakhs கணக்கு கொடுப்பாங்க. அப்படி ப்ரைவேட் காலேஜஸ் போனோம்னா அலைடு சயின்ஸ் உங்களுக்கு பேராமெடிக்கல் வச்சுருக்காங்க, அது மட்டும் படிக்கலாம். ஸோ நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் போனதை விட ஒரு பேராமெடிக்கல் போனோம்னா நல்ல ஸ்கோப்ஸ் இருக்குது. அது விஷயமா விரிவான தகவல்னாலும் நீங்கள் லாஸ்ட் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஃபைனான்ஸ் இந்த மாதிரி மியூசிக் படிக்கணும்னா சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறாங்க கவர்மெண்ட்டில். இந்த மாதிரி எடிட்டிங், சவுண்டு, டைரக்ஷன் இந்த மாதிரி போனோம்னா பசங்களுக்கு இம்பார்ட்டான ஒரு ஸ்கில் இருக்குன்னா அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் நீங்கள் படிக்க வைக்கலாம். இந்த கலை சிற்பம் இந்த மாதிரி இருக்குன்னா கும்பகோணத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. நான் 12th படிக்கும்போது அந்த மாதிரி கல்லூரியில் தான் படிக்கணும்னா நீங்கள் யாரும் வெயிட் பண்ணல. பட் கும்பகோணத்தில் சென்னையிலே வச்சுருக்கிறாங்க. கவிக்கலை கல்லூரியில் இயல்பாக ஓவியம் வரும் அப்படின்னா நீங்கள் மாதிரி படிக்கலாம். கூடுதலாக இன்னைக்கு பார்க்கும்போது ஆர்ட்ஸ் காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க, அதையும் பொறுத்தவரை ஜாப் போக முடியும். இதுக்கு அப்பாற்பட்ட நிறைய கோர்ஸ் இருக்குது, நீங்கள் தேவையான கேளுங்க. இப்போ பைலட் கோர்ஸ் எல்லாம் இருக்குது, என்டிஏ எக்ஸாம் எழுதணும், நம்ம இந்தியன் கோர்ஸில் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட்லேயும் போகலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நானும் படிக்கும்போது வெறும் ஃபிசிக்ஸ், மேத்ஸ், லாங்குவேஜ் படித்தோம். இன்னைக்கு பார்த்தோம்னா நான் வெப்சைட்டில் போய் பார்த்தேன், ஆர்டிபியோட வெப்சைட்டில் நம்ம ஏரியாவில் நிறைய அவுட்ஸ்டாண்டிங்கான கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்னும் பிஜி இருக்குது, பிஹெச்டிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது சம்மந்தப்பட்ட கல்லூரிகள் முழுக்கே இருக்காங்க, ஈஓஸாக இருக்கிறாங்க. அந்த நிர்வாகத்தில் நீங்கள் கூட்டத்தில் கேட்கலாம், நிறைய ஃபீஸ் வெயிவர் கொடுத்துருக்குறாங்க. நடுவில் இந்த பகுதி மக்கள் வந்து ஒருத்து முடிச்சுன்னா அவங்க குழந்தைகளை கண்டிப்பாக அதில் படிக்க வைக்க ஒரு பட்டமாக படிக்கணும். அதுக்கடுத்து அவங்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பண்ணிட்டு சிஸ்டாட்லேருந்து அவர் நாம மிகப்பெரிய முயற்சி எடுத்துருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு என்டிஎன்டிக்கு நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இவங்களோட முயற்சிக்கு இந்த ஜமாத்தினர்களும் பொதுமக்களும் மாணவர்கள் பயன்படுத்தி நிறைவேறணும். ஸோ இது ஒரு காலத்தில் நான் வெளியில் இருக்கிறேன், என்னோட செய்தி இருக்கணும். இங்கேருந்து இந்த மாதிரி யூபிஎஸ் போயிட்டாங்க, யூபிஎஸ் போயிட்டாங்கன்னா ஏன்னா அவங்களோட அந்த மோட்டவே பிறந்தால காப்பாக வச்சுக்கிறாரு. உங்களுடைய நடவடிக்கையும் உழைத்து அனைவருடைய உழைப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. ஏதாவது கூடுதல் கேள்வி இருந்தால் அந்த நிகழ்வு முடிஞ்சோடனே கேள்வியாக நான் நேரம் குறைவாக இருக்குது, முடிச்சோடனே வெயிட் பண்ணுறேன்னா எவ்வளோ நேரம் நான் சொல்கிறேன். என்னுடைய உரை முடிகிற தேவையான சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்த நிகழ்வு நடைபெற முதலாவதாக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் எஸ். அகமது ராஜா, MBA, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஆர்டிவி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அவர்களுக்கு சிஸ்டர் நிறுவன தலைவர் டி. ஹாமித் ரசீன் அவர்கள் சிஸ்டர் கௌரவ நினைவு பரிசு வழங்குவார். அடுத்தபடியாக நியாஸ் ஷரீப் அவர்களுக்கு கௌரவ நினைவு பரிசு வழங்குவார். அடுத்தபடியாக கரியர் கவுன்சிலர் ஏபி ஆறுமுகம் அவர்களுக்கு கிறிஸ்தன் பொருளாளர் எஸ். சஃபீக்குர் ரஹ்மான் அவர்கள் நினைவு பரிசு வாங்கியிருக்கிறார். அடுத்தபடியாக நமது கற்றல் மையம் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை நமக்கு உறுதுணையாக அனைத்து வகையிலும் துணையாக நின்றிருக்கும் அவனியாபுரம் சுன்னத்துல் ஜமாத் நிர்வாகத்திற்கு நினைவு பரிசு வாங்கியிருக்கிறது. அவர்களுக்கு வழங்குவதற்காக டி. ஹாமித் ரசீன் அவர்கள் நாட்டாண்மை அல்புல் ஜமான் அவர்களுக்கும் நாட்டாண்மை ரசீன் அவர்களுக்கும் வாங்கியிருக்கிறார்கள். கிறிஸ்தான் பொருளாளர் எஸ். சஃபீக்குர் ரஹ்மான் அவர்கள் வழங்கியிருக்கிறார். மதிப்பெண் எடுத்த ஜர்ஷான் ஃபஹிமா அவர்களை மேடைக்கு வந்து பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாம் பரிசு சமீரா வேகம் அவர்கள் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்ததாக நமது கற்றல் மையத்தில் சில நாட்களுக்கு முன்பாக பிபிடி பிரசன்டேஷன் நடைபெற்றது. இதில் முதலாவதாக வென்ற அஜுவா ஆலியா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதை ஆரம்பம் சார் அவர்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாம் பரிசு பெறுவதற்காக முகமது ஃபர்கான் அண்டு முபீன் அவர்களை அழைக்கிறோம். இதை வழங்குவதற்காக ரியாஸ் ஷரீப் சார் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாம் பரிசு பெறுவதற்காக தையீபா அவர்களை அழைக்கிறோம். நியாஸ் ஷரீப் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மூன்றாம் பரிசு பெறுவதற்காக முகமது பாரி அவர்களை அழைக்கிறோம். இரண்டாம் பரிசு பெறுவதற்காக ஷேக் இஸ்மாயில் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாம் பரிசு பெறுவதற்காக சமீரா பேகம் அவர்களை அழைக்கிறோம். இதை வழங்குவதற்காக பொருளாளர் சபீக்குர் ரஹ்மான் அவர்களை அழைக்கிறோம். இரண்டாம் பரிசு பெறுவதற்காக சஹானா சப்ரீன் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாம் பரிசு பெறுவதற்காக ஒய் அப்துல் ரஹ்மான் அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக நம் கற்றல் மையத்தில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தூணாக விளங்கும் நமது சிஸ்டர் அறக்கட்டளை டீச்சர்ஸ் அவர்களுக்கு சிஸ்டர் கௌரவ விருது வழங்கப்படுகிறது. இதை வழங்குவதற்காக ஈவோ சார் அவர்களை அழைக்கிறோம். முதலாவதாக நசீமா பானு அவர்களை அழைக்கிறோம். இரண்டாவதாக இளவரசி அவர்களை அழைக்கிறோம். மூன்றாவதாக பிரகதி அவர்களை அழைக்கிறோம். நமது சிஸ்டர் கற்றல் மையத்தின் பொருளாளர் எஸ் சபீக்குர் ரஹ்மான் அவர்களை அழைக்கிறோம். நமது சிஸ்டர் கற்றல் மையத்தின் பேப்பர் பிரசன்டேஷனில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. முதலாவதாக ஜே முகமது ஜாசிர்.
அடுத்ததாக எம் முகமது நசீம். அடுத்ததாக எம் முகமது ரயான். அடுத்ததாக எஸ் ஷேக் இஸ்மாயில். அடுத்ததாக ஒய் அப்துல் ரஹ்மான். நீங்க உட்காந்து கவனிச்சதை பார்த்தேன். இங்க என்னன்னா சிஸ்டம்ல உங்களுக்கு யார் ஆர்டிகல் ஜாயின் பண்ணீங்களோ அவங்க மூலியமா போனா 10% டிஸ்கவுண்ட் சொல்றாங்க. ஆர்டிகல் காலேஜ் என்ன சொல்றாங்க, ஒரு போர் ஃபேமிலில இருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு, சிங்கிள் பேரண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. சைபரிக்ஸ்ல இருந்து வந்துட்டு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம சைட்ல இருந்து ஒரு கொடுப்போமே. பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஆர்டிகல் காலேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக நார்மலா இல்ல அவருக்கு போறாங்க அட்மிஷன்ல பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா என் பேர் நியாஸ் தான், அவர் பேர் நியாஸ் தான். நியாஸ் சார் பார்க்கணும்னு சொல்லி போங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபீஸ் கூப்பன் கொடுத்துருவோம். சரியா? அது நான் இன்னைக்கு இங்கே சிஸ்டார்ட் மூலயமா அங்கே வந்து எங்கள் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் நான் என் கம்பெனி மூலமா நான் போடுறேன். சரிங்களா? இந்த ஒரு சின்ன அடுத்ததாக நன்றி உரையாற்றுவதற்காக சிஸ்டர் பொருளாளர் எஸ் சஃபீகுர் ரஹ்மான் அவர்களை அழைக்கிறேன். எனக்கு இந்த நன்றி உதவியாளர் வாய்ப்பாட்டியதற்கு ரொம்ப நன்றி. இன்றைய இந்த அர்த்தமுள்ள நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக என்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய 12ஆம் வகுப்பு இந்த மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக மற்றும் அர்த்தமுள்ள சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உயர்கல்வி, தொழில் வாய்ப்பு மற்றும் ஸ்காலர்ஷிப்களுக்கான முக்கியமான தகவல்களை வழங்கிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த சிஸ்டர்ஸ் பிளஸ் ஆதிக்க கல்வி நிறுவனம் மற்றும் சைக்கிள் விங்ஸ் குழுவிற்கு என் இதயபூர்வமான நன்றிகள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடைபெற்ற உதவி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கல்லூரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இத்துடன் என் நன்றி உரையை நிறைவு செய்வோம். வந்து தன்னார்வலாம் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி வாலண்டியராக ஒர்க் பண்ண உங்கள் அனைவருக்கும் இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம்.